கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் காண கிருபை செய்தபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன். इस पवित्र विश्राम दिन को देखने के लिए परमेश्वर हमारी सहायता की, मैं प्रभु का धन्यवाद करता हूँ। ஆண்டவர் இவ்வளவு நாளாய் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக, அவர் செய்த அற்புதங்களுக்காக, அவர் செய்த வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर इतने दिन तक हमें संभाला, उसके कृपा और दया में रखा, हमें अब तक चलाया, अगुवाई किया, मैं प्रभु का धन्यवाद करता हूँ। இந்த கொள்ளை நோய் நாட்களிலும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து, நம்மளை அரவணைத்து, நம்மளை தூக்கி, நம்மளை தப்பிவித்து, நம்மளை ஏந்தி அவர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். इस महामारी के दिनों में भी परमेश्वर ने हमें बचाकर आंखों की पुतली के जैसे उसने संभाला, हमें उठाया, हमें संभाला, अनुग्रह में रखा। प्रभु की कृपा के लिए मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியே பாதுகாத்து வந்த தயவுக்காக நான் நன்றியை செலுத்துகிறேன். और आप सबों को भी इसी प्रकार से परमेश्वर ने संभाला और उसकी अपार कृपा के लिए मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। இந்த தேவனுடைய பாதத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். आज परमेश्वर जी के चरणों में जो वचन का अध्ययन करने वाले वही मत्ती की पुस्तक इसका 5वां अध्याय 6वें वचन से ही हम अध्ययन करने वाले हैं। நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் इस प्रकार से वचन में लिखा है कि धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे। इस वचन के मुताबिक யார் திருப்தி அடைவார்கள் என்ற தலைப்பிலே தான் நாம் ஆண்டோடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். कौन संतुष्ट होंगे, कौन तृप्त किए जाएंगे, इस शीर्षक पर ही आज का संदेश मैं बताना चाहता हूँ। இந்த யூடியூப் காணொளிக்கு முன்பாக 2 யூடியூப் காணொளியை நாங்கள் யார் திருப்தி அடைவார்கள் என்ற தலைப்பிலே வெளியிட்டு இருக்கிறோம். और इस वीडियो संदेश के पहले 2 ऐसा वीडियो संदेश है जिसमें कौन तृप्त किए जाएंगे, कौन संतुष्ट होंगे, इसके विषय में 2 भाग जो है प्रकाशन किए गए हैं। பார்ட் 1ல கர்த்தரை விசுவாசிப்பதே நீதியாக எண்ணப்பட்டது, கட்டளையிட்டபடியே செய்வது நீதியாக இருக்கும் என்று 2 தலைப்பிலே பார்ட் 1லே பேசப்பட்டிருக்கிறது. पहले भाग में कौन धन्य है इसके विषय में बताया गया था कि जो विश्वास करता है वो धन्य है और जो परमेश्वर के वचन की आज्ञा वो मानता है वो धन्य है। ऐसे 2 विषय पहले भाग में बताया गया है। 2வது பார்ட்ல கிரியைகளினாலே நீதியாக எண்ணப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். और दूसरे भाग में क्रिया के द्वारा हम धर्मी ठहराए गए या धर्मी बनते, इस बात के बारे में देखा था। அது தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். और उसी का लगातार आज हम इस बात को देखने वाले हैं। நாம் மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் ஒரு திருப்பு வாசித்து நாம் செபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். मत्ती का 5वां अध्याय 6वां वचन एक बार पढ़कर प्रार्थना करते हुए प्रभु के संदेश की ओर हम आगे बढ़ेंगे। நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे। நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். आइए आंखों को बंद करते हुए हम प्रार्थना करें। கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, अनुग्रह कृपा से भरे हुआ मेरे प्रेमी पिता, ஆண்டவரே, இந்த உங்கள் பாதத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். हे परमेश्वर, आपके चरणों में हम आए हुए हैं। நீர் ஜீவனுள்ள தேவன் அப்பா, आप जीवित परमेश्वर हो पिता, நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், और हमारे लिए आप सब कुछ करने वाले खुदावंत சர்வ हो। வல்லமை உள்ளவர், आप सर्वशक्तिमान परमेश्वर हो। உம்மால் கூட காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. हे पिता, आपसे असंभव ऐसा कुछ भी नहीं है। உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. हे पिता, जो कोई आप पर विश्वास करता है वो कभी भी लज्जित और शर्मिंदा नहीं होगा प्रभु। உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று நீங்கள் சொன்னப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். जिसका परमेश्वर यहोवा है वे लोग धन्य है। इस वचन के मुताबिक है परमेश्वर, हम आपकी उपस्थिति में धन्य लोग हैं प्रभु। இன்றைக்கு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். हे परमेश्वर, आज ये वचन जो धर्म के भूखे और प्यासे हैं वे धन्य हैं, वे तृप्त किए जाएंगे। इस वचन के मुताबिक हम आपकी उपस्थिति में आते हैं प्रभु। அடிமையை எடுத்து நீர் உபயோகப்படுத்துவீராக. मुझ दास को लेकर आप मेरा उपयोग कीजिए प्रभु। என்னோடு சேர்ந்து டிரான்ஸ்லேஷன் செய்கிற உங்க தாசனை எடுத்து நீர் உபயோகப்படுத்துவீராக. मेरे साथ मिलकर अनुवाद करने वाले आपके दास का उनका भी आप उपयोग कीजिए परमेश्वर। பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே.
आपके पवित्र सामर्थ्य से हमें भर दे प्रभु। ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த இரத்தத்தினால் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே பரிசுத்தத்தோடு இந்த வார்த்தைகள் அடிமை மூலமாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்। हे परमेश्वर, हमारी सारी कमी घटी जो है यीशु मसीह के पवित्र लहू के द्वारा दूर होकर शुद्ध होकर परमेश्वर ओ हमें आज मुझे इस वचन को बताने के लिए प्रभु हमारी सहायता कीजिए प्रभु। ஆண்டவரே நாவை தொடுவீராக। हे परमेश्वर, हमारी जबान को स्पर्श कीजिए, நாவை பரிசுத்தப்படுத்துவீராக। मेरी जबान को आप पवित्र कीजिए प्रभु। ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு சித்தமானது வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன்। हे परमेश्वर, आपके वचन जो आपकी इच्छा है वही वचन प्रकट हो, ऐसा मैं प्रार्थना करता हूँ। உமது ராஜ்யம் அதன் மூலமாய் கட்டப்படுவதாக। आपका राज्य उसके द्वारा बांधा जाने पाए परमेश्वर, நாமம் மகிமைப்படுவதாக। आपके नाम की महिमा होने पाए परमेश्वर, நாமம் ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக। आपका नाम ऊंचा उठाया जाने पाए परमेश्वर। நீரே பெருகவும் நாங்கள் சிறுகவும் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா। आप बढ़े और हम घटे, हम पर इस प्रकार का अनुग्रह कीजिए, ऐसा प्रार्थना இந்த करते வார்த்தை पिता। கேட்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட வேண்டும்। हे परमेश्वर, उस वचन को सुनने वाले हर एक जन से आप बात करने पाए। இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணும்படியாய் நசரேய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே। जो जो लोग इन वचनों को सुनेंगे परमेश्वर, उन सबों के जीवन में प्रभु आशीर्वाद की बढ़ती होने पाए, ऐसे नासरत यीशु के नाम से हम मांगते हैं पिता। ஆண்டவர் அவருடைய ஆத்துமாக்கள் பலப்பட வேண்டும்। हे परमेश्वर, उनके प्राण बलवंत किए जाए। ஆண்டவருடைய கரம் அவளோடு கூட இருக்க வேண்டும்। परमेश्वर का हाथ उनके साथ रहने पाए। நல்ல நிலத்தில் விதைந்த விலையை போல 100 மடங்கு அது பலன் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே। अच्छे जमीन पर गिरे हुए बीज के समान है परमेश्वर, 100% 100 गुना ये फल देने पाए प्रभु। உடைய ஆண்டவரே இந்த யூடியூப் காணொளியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்। हे परमेश्वर, इस वीडियो को सुनने वाले हर एक जन पर पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम उन्हें आशीर्वादित करते हैं। அப்படியே செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே। हे परमेश्वर, आपने ऐसा है कि आपके अनुग्रह के लिए हम आपका धन्यवाद करते எல்லா हैं। துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்। स्तुति मान महिमा और आदर हम केवल आप ही को देते हैं। நசரேய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே। नासरी यीशु के नाम से मांगते हैं, सुने और कबूल कीजिए हमारे स्वर्गीय पिता। ஆமென்। आमेन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर, आप सबों को आशीर्वादित करने पाए। தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம்। आइए परमेश्वर के वचनों की ओर हम आगे की ओर बढ़ेंगे। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இந்தியிலே வாசிப்பார்கள்। मत्ती इसका 5वां अध्याय 6वां वचन इस प्रकार से लिखा है, धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे। ஆமென்। நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்। और जो लोग धर्म के भूखे और प्यासे हैं वे लोग धन्य हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे। இன்றைக்கு 4வதாக சகல வித நற்கிரியைகளை செய்வது நீதியாக எண்ணப்படுகிறது। आज चौथा पॉइंट ये है कि हर एक प्रकार के भले काम को करना ये धार्मिकता गिनी जाती है। நாம் எவ்வளவு ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்கிறோமோ அது நீதியாக தேவ சமூகத்திலே எண்ணப்படுகிறது। हम जितना जितना परमेश्वर के सामने भले कामों को करते हैं वो सारे भले काम परमेश्वर के नजर में धार्मिकता गिनी जाती है। 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, और दूसरा कुरिन्थियों का 9वां अध्याय का 9वां वचन जब हम पढ़ते हैं, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது। और इस प्रकार से लिखा है कि उसने दिनों को दिया, उसने बिखेरा, उसने दान दिए, उसकी भरपूरी हमेशा बनी रहती। इस प्रकार से लिखा है। வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான்। और उसने लिखा है कि वो उसने दिनों को दिया, ஏழைக்கு கொடுத்தான், और उसने दिनों को दिया, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் और उसकी धार्मिकता हमेशा सदा बनी रहेगी என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது। और इस प्रकार से लिखा, उसने बिखेरा, उसने कंगालों को दान दिया, उसकी धर्म सदा बना रहता இங்கே है। என்ன நீதியாக எண்ணப்படுகிறது? कौन सी बात यहाँ पर धार्मिकता ठहराई जाती है? சகலவித நற்கிரியைகளும் நீதியாக எண்ணப்படுகிறது। सारे प्रकार के भले काम वो धार्मिकता गिने जाते हैं। இயேசுடைய நாமத்தினாலே நீங்கள் என்னென்ன நற்கிரியைகளை செய்கிறீர்களோ அது என்ன செய்யப்பட்டு நீதியாக எண்ணப்படுகிறது।
यीशु के नाम से जो जो भले कामों को आप करते हो वो सारे भले काम आपके लिए धार्मिकता गिने जाते हैं। இங்கே கொரிந்தியர்ல சொல்லப்பட்டு நிருபத்துல சொல்லப்பட்டு எழுதி இருக்கிறபடியாகும். அது எங்கே எழுதி இருக்கிறது? சங்கீதம் 112 அதிகாரம் 9 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார். और यहाँ पर इस प्रकार से लिखा है कि जैसा लिखा है ऐसा कुरंथी में लिखा है। तो कहां पर ये लिखा है? ये लिखा है भजन संहिता 112वां भजन उसका 90वें वचन में ये बात लिखी हुई है। சங்கீதக்காரன் எழுதுகிறார், வாரி இளைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और भजन संहिता में लिखा है, भजनकार कहता है उसने उदारता से दरिद्रों को दान दिया, उसका धर्म सदा बना रहेगा और उसका सींग महिमा के साथ ऊंचा किया जाएगा। हमें रोमर निरुबத்திலே நாம் பார்ப்போமானால், यदि रोमियो की पत्री में हम देखें 2 அதிகாரம் 7 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, दूसरा अध्याय के 7वें वचन में जब हम देखते हैं, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस प्रकार से लिखा है, परंतु हम परमेश्वर का वह गुप्त ज्ञान भेद की रीति पर बताते हैं जिसे परमेश्वर ने सनातन से हमारी महिमा के लिए ठहराया। சகலவித நற்கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது. सारे प्रकार के भले कामों को जब हम करते तो हमारे लिए अनंत काल का जीवन जो है दिया ठहराया जाता है। நற்கிரியைகளை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று ரோமியோ 2 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். और भले काम करने वालों को अनंत काल का जीवन दिया जाता है। इस प्रकार से रोमियो 2 अध्याय के 7वें वचन में लिखा है। इस प्रकार से हम देखते हैं, இதை செய்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. और इस प्रकार से 2 के 7 में लिखा है, जो सुकर्म में स्थिर होकर महिमा और आदर और अमरता की खोज में है वह अनंत जीवन पाएगा। इस बात से हम निराश नहीं होना है। இந்த நற்கிரியை செய்யும் பொழுது நமக்கு சோர்வுகள் கண்டிப்பாக வரும். भले कामों को जब हम करते हैं तो हम जरूर निराश से हो जाएंगे, ऐसी स्थिति होती है। நற்கிரியை செய்யும் பொழுது 4 பேர் நம்மளை நிந்திப்பார்கள், 4 பேர் நம்மளை என்ன செய்வார்கள்? குற்றம் சொல்லுவார்கள், 4 பேர் நமக்கு விரோதமாய் பேசுவார்கள். और जब हम भले काम करते हैं तो 4 लोग हमारी निंदा करेंगे, 4 लोग हमें दोष लगाएंगे, कमी घटी बोलेंगे। इस प्रकार से जरूर होगा। ஆனால் அதெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது. लेकिन उन सारी बातों को देखकर हम निराश नहीं होना है। நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உங்களை சிலவர்கள் நிந்திக்கலாம். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது இவர்களா இதை நடத்த போகிறார்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அநேக நிந்தைக்குள் நீங்கள் கடந்து வரலாம். இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இயேசுவுக்காக நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். और जब आप सेवा करते हो तो लोग आपकी निंदा करेंगे, लोग बोलेंगे अरे ये इस प्रकार की सेवा करने वाले हैं क्या? इस प्रकार की निंदा की बातें होगी, लेकिन आप निराश न होते हुए परमेश्वर की महिमा करती रहनी, परमेश्वर के लिए भले कामों को आप करते रहना है। நீங்கள் இப்படி நற்கிரியைகளை செய்ய தேடுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். भले कामों को जब आप करने की खोज में रहेंगे तो परमेश्वर आपको अनंत काल का जीवन प्रदान करता है। சொன்ன நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்। और इसलिए यीशु ने कहा, जो धर्म के भूखे और प्यासे हैं वे धन्य है, क्योंकि वे तृप्त किए जाएंगे। நீங்கள் நற்கிரியை செய்யும் பொழுது அதிலே பசியும் தாகமா இருக்கும் பொழுது நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். என்ன திருப்தி அடைகிறீர்கள்? நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ நித்திய ஜீவனுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பதை ஆண்டவர் அது உங்களுக்காக கொடுப்பார்। जब भले कामों को करने में आप जो है भूखे और प्यासे होंगे, यानी कौन सी भूख कौन सी प्यास? अनंत काल का जीवन, जिस बात की आप अपेक्षा करते हैं उन बातों को जरूर परमेश्वर आपको देगा। நாம் எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। हम सभी जन एक विश्वास के साथ ही हमारा जीवन हम जी रहे हैं। இயேசுவுடைய ரகசிய வருகை இருப்பது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம்। यीशु मसीह का गुप्त आगमन है, इस प्रकार से हम विश्वास करते हैं। மரணத்தில் நாம் ஆண்டவருடைய வருகை முந்திக் கொண்டால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। हमारे इस प्रकार से विश्वास में हम जी रहे हैं कि यदि हमारी मृत्यु न हो और उसके पहले यदि यीशु मसीह आ जाए तो उसके आगमन में हम उठा ली जाएंगे। इस प्रकार से हमारी आशा में जीवन बिता रहे हैं। நித்திய ஜீவனை பெறுவோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம்। हम अनंत काल का जीवन पाएंगे, इस प्रकार से हम विश्वास करते हैं। இயேசுவுடைய வருகை தாமதித்தால் மரணம் வந்தால் நாம் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவோம், நித்திய ஜீவனை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்।
यीशु मसीह यदि आए, यीशु मसीह और यदि हम जीवित रहे तो महिमा में उठा लिए जाएंगे और इस प्रकार से हम अनंत काल में जीवन में स्वर्ग में रहेंगे। इस प्रकार की आशा के साथ हम जीवन बिता रहे हैं। ஆனால் அந்த தாகம் அந்த பசி நம்மளுக்கு கண்டிப்பாக இருப்பது அவசியமா இருக்கிறது। लेकिन इस प्रकार की भूख और प्यास हमारे अंदर रहना ये बहुत ही जरूरी बात है। அந்த நாலாவது சகல விதமான நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் பசிதாகம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நாம் திருப்தி அடைவோம்। और चौथा पॉइंट ये है कि जब हम सारे प्रकार की भलाइयों को करेंगे, उसके प्रति हम भूखे प्यासे रहेंगे तो हम जरूर तृप्त किए जाएंगे। நாம் மத்திய 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, मत्ती इसका 19वां अध्याय का 16वां वचन को जब हम पढ़ते हैं, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்। तब एक मनुष्य यीशु के पास आया और उससे कहा, हे गुरु, मैं कौन सा भला काम करूं कि अनंत जीवन पाऊं। இயேசு 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து அவர் 3 ஆண்டு காலமாய் ஊழியம் செய்யும் பொழுது, அந்த ஊழிய நாட்களிலே ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்। यीशु मसीह जब इस संसार में था और 3.5 वर्ष भर उसने सेवा की, उस समय के दौरान एक व्यक्ति यीशु मसीह के पास आकर वो इस प्रकार से पूछता है कि भले कामों को करने के लिए मैं अनंत काल का जीवन पाऊं, ताकि मैं उसके लिए मैं क्या करूं। அவனுக்கு கொஞ்சம் தாகம், கொஞ்சம் பசி தாகம் இருந்திருக்குது और उसके अंदर थोड़ी सी भूख और थोड़ी सी प्यास उसके अंदर थी। எப்படியாட்டும் நித்திய ஜீவனை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான்। कैसे भी करके अनंत काल का जीवन पाए, ऐसे एक भरोसे के साथ यीशु के पास आकर वो पूछता है। நீங்கள் அந்த அதிகாரத்தை, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன்। और वो जब यदि आप उस अध्याय को आप पूछेंगे तो यीशु मसीह उससे पूछता है कि तू मुझे भला क्यों कहता है। தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே। और वो पूछता है, मुझसे भलाई के विषय में क्यों पूछता है, भला तो एक ही है और परमेश्वर को छोड़कर दूसरा कोई भला नहीं है। இப்போ நற்கிரியை செய்வர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதத்திலே நாம் பார்த்தோம் ரோமர்ல। तो रोमियो में हमने देखा जो लोग भले कामों को करते हैं उनके लिए परमेश्वर अनंत काल का जीवन देगा। உடனே ஆண்டவர் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்று அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார்। तो उस मनुष्य को परमेश्वर कहता है कि तू अनंत काल के जीवन को पाने के लिए तू भले कामों को और परमेश्वर की आज्ञाओं को तू मान। அவன் கேட்கிறான், என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான், எந்த கற்பனை நான் கை கொள்ளணும் என்று கேட்கிறான்। तो वो पूछता है, परमेश्वर कौन सी आज्ञा को मैं मानना है। ஆண்டவர் சொல்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணவையாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார்। और परमेश्वर इस प्रकार से कहता है, तो हत्या न करना, व्यभिचार न करना, चोरी न करना, झूठी गवाही न देना, इस प्रकार से वो कहता है। உன் தகப்பனை உன் தாயை நீ கனம் பண்ணுவாயாக, और तू अपने पिता और माता का आदर करना, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவனிடத்துல। और तू अपने पड़ोसी से अपने समान प्रेम करना, इस प्रकार से यीशु मसीह उससे कहता है। அவன் சொல்லி அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்டான்। और उस जवान ने यीशु से कहा कि इन सब को तो मैंने बचपन ही से इन सारी बातों को मैं मानता आया हूं, अब कौन सी बात की घटी मुझ में है। அதற்கு இயேசு, நீ பூர்ண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார்। उसके उत्तर में यीशु ने कहा कि यदि तू सिद्ध होना चाहता है तो जा अपना माल बेचकर कंगालों को दे और तुझे स्वर्ग में धन मिलेगा। தரித்திரருக்கு கொடு, और तू कंगालों को दे, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, तेरे पास जो है उसके बेचकर कंगालों को तू दे। ஏழைகளுக்கு கொடுக்கிற நீதியாக எண்ணப்படுகிறது। गरीबों को देना, कंगालों को देना, ये धार्मिकता गिनी जाती है। சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கு அதை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் அளிக்கிறார்।
सारे प्रकार की भलाई के कामों को करने वाले की खोज जो इस बात में रहता है उसको अनंत काल का जीवन परमेश्वर देता है। நான் தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவர், சிறு வயது முதல் கை கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறான்। और उसने कहा यीशु से, तो ये प्रभु ये सारी आज्ञाओं को मैं बचपन ही से मानता आया हूँ। ஆண்டவர்ட்ட கேட்கிற என்னிடத்துல இன்னி வேற எதுவும் குறைவு இருக்கா என்று அவன் கேட்கிறான்। और यीशु से पूछता है, प्रभु और भी क्या कुछ मेरे अंदर घटी है क्या? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறைவு இருக்கிறது என்பதை தேவனுடைய பாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது। मेरे प्रिय परमेश्वर के लोगों, हम रोज अपने जीवन में यीशु के चरणों में बैठते हुए हमारे जीवन में क्या कमी क्या घटी इस बात को जांचना और परखना ये बहुत ही जरूरी है। நாம் எவ்வளவாய் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நாம் எவ்வளவாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுட்டி காமித்து கொண்டே வருவார்। और जितना हम इस प्रकार से प्रार्थना करने पर, परमेश्वर से मांगने और पूछने पर हमारे जीवन में यदि कोई कमी घटी तो परमेश्वर बातों को जरूर हमारे जीवन में बताएगा। அவன் ஆண்டவர் அதான் சொன்ன, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இப்படி ஆண்டவர் ஒன்னொன்னு அந்த கற்பனைகளை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார்। और प्रभु ने एक एक करके उस आज्ञा को बता रहा था कि तू हत्या न करना, व्यभिचार न करना, चोरी न करना, झूठी गवाही न देना, ऐसे एक एक आज्ञाओं को यीशु से बता रहा था। சிறு வயது முதல் என் என்னை வளர்க்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் நான் கை கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான் அவன்। और वो कहता है बचपन में ही इन बातों मुझे अगुवाई की गई, चलाए गए, और मैं ऐसे ही में इन बातों को बचपन ही से मानता आया हूँ। அப்ப ஆண்டவர் இன்னும் என்கிட்ட குறைவு இருக்கா ஆண்டவர், இதுதான் நான் செஞ்சிட்டேன்னா இன்னும் என்கிட்ட குறைவு இருக்கான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்। और जब ये कहता है ये तो मैं सारी बातें करता आ रहा हूँ, और भी कुछ कमी है क्या मेरे जीवन में, जब ऐसा वो पूछता है तो यीशु मसीह उसको कहता है, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறது, இன்னும் பரிசுத்தத்துல என்ன குறைவு இருக்கிறது, இன்னும் என்னுடைய பேச்சில் என்ன குறைவு இருக்கிறது, என்னுடைய நடக்கையில என்ன குறைவு இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நான் எதை மாற்ற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசோதிக்க வேண்டும்। प्रत्येक दिन परमेश्वर के वचन के द्वारा अपने जीवन को हम जांचना कि परमेश्वर और भी मुझ में क्या कमी घटी, मेरी चाल चलन में क्या कमी घटी, मेरी जबान में, मेरे शब्दों में क्या कमी घटी, मेरे रवैये में क्या कमी घटी, इस बात को ऐसे अपने आप को रोज हम जांचना बहुत ही जरूरी है, परखना जरूरी है। அந்த வார்த்தையை கேட்ட உடனே உனக்கு உண்டான ஆஸ்தியை உனக்கு உண்டானவற்றை விட்டு தரித்திரனுக்கு கொடு என்று ஆண்டவர் சொன்ன உடனே, और जब उन बातों को सुनते, यानी यीशु मसीह ने कहा कि तू अपना सारा माल बेचकर कंगालों को दे दे, ऐसी इन बातों को सुनते ही அவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய என்ன வந்தது, துக்கம் வந்தது। और वो बहुत ही उदास हो गया, उसके दिल में बड़ा बड़ा दुख आया। அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினாலே, और वो जवान बहुत ही धनवान था, इसलिए இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் துக்கம் அடைந்து அவன் சென்று விட்டான், போய்விட்டான்। इन बातों को सुनकर बहुत ही वो उदास हुआ और वो वहां से निकल गया। அவனுக்கு நித்திய ஜீவனை பெறணும் என்ற வழியத்தான் வந்தான்। இப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் துக்கமாய் அவன் என்ன செய்தான், போய்விட்டான்। अनंत काल का जीवन उसे चाहिए था, उसी बात के लिए वो आया था, लेकिन जब यीशु मसीह ने इस प्रकार से बातें की तो वो दिल में बहुत ही उदास और दुखी हुआ और वहां से वो चला गया। சில காரியங்களை இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே சிற்றிக்கும் பொழுது, சில காரியங்களை இயேசு நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காமிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் துக்கப்படக்கூடாது। और कुछ बातें यीशु यदि हमारे जीवन में उन बातों को दिखाता है तो उन बातों के विषय में हम उदास नहीं होना है। நாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் அதை மாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும்। परमेश्वर के हाथों में उन बातों को सौंप कर बदलने के लिए अपने आप को हम समर्पित करना है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் போகும் பொழுது நம்முடைய இருதயம் துக்கமடையும்। परमेश्वर के वचन के विरोध में जब हम जाते हैं तो हमारा मन बहुत ही खेदित हो जाता है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது, हमारे जीवन में किसी प्रकार की शांति नहीं रहेगी, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது, हमारे जीवन में कोई खुशी हम नहीं देख सकते, நம்முடைய இருதயம் துக்கம் நிறைந்ததாய் காணப்படும், हमारा दिल दुख से भरा हुआ होगा। இவனுடைய இருதயம் அவன் வரும் பொழுது சந்தோஷமா தான் கடந்து வந்தான்। और जब ये आया था तो बहुत ही खुशी के मारे, बहुत ही आनंद से आया था। அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும், நல்ல கேள்விதான் கேட்டான்।
और बहुत ही अच्छा सवाल ही उसने किया कि अनंत काल का जीवन पाने के लिए मैं क्या करूं। बहुत ही अच्छा सवाल उसने पूछा था। அவன் சிறு வயது முதல் அவன் செய்து வந்த காரியங்கள் மிகவும் கற்பனைக்கு ஏற்றபடிதான் அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். और बचपन से जो कार्य करता आ रहा था, व्यवस्था के मुताबिक सारी बातों को मानता हुआ ही वो आ रहा था। ஆனால் அவன் குறைவு என்ன இருக்கு என்று கேட்ட உடனே தான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆசையை விட்டு நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன உடனே அவனுடைய இருதயத்துல मिகுந்த पेर दुखम उंडायिற்று. लेकिन उसके अंदर क्या कमी घटी है? इस प्रकार से जब यीशु से पूछा तो यीशु ने कहा तू अपना सारा माल बेचकर कंगालों को दे दे। जब इस बात को सुना तो अपने दिल में बहुत ही उदास और दुखी हो गया। நம்முடைய குற்றத்தை மற்றவர் சொல்லும் பொழுது நாம் விரோதிக்கிறோம். हमारी कमी घटी को जब कोई और हमको बताता हम उसका सामना करते, विरोध करते हैं। தேவனுடைய வார்த்தை நம் மேலே கடந்து வரும் பொழுது சொல்லுகிறோம், போதகர் எனக்காக தான் பிரசங்கிக்கிறார் என்று சொல்லுகிறோம். परमेश्वर का वचन जब हमारी ओर आता है तो हम बोलते अरे पास्टर जी मुझे चुप होकर बात कर रहे हैं। இது ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். देखिए ऐसा नहीं, बल्कि जब परमेश्वर हमसे बातें करता है तो उसके प्रति अपने आप को हम समर्पित करना ये बहुत ही जरूरी बात है। நாம் அப்படியே தான் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கி ரட்சிப்பு பெற்ற உடனே நாம் எல்லாம் முடிந்தது இல்லை. ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், அதை பரிசுத்தப்படுத்தி அந்த அனுபவம் ஒவ்வொரு நாள் மரணம் வரம் தண்டியும் நம்ம அந்த அனுபவத்திலே போய் கொண்டேதான் இருக்கிறோம். और इस अनुभव में हम हमेशा रहना है। उद्धार एक समय का नहीं है, लेकिन दिन ब दिन पवित्रता की और दिन ब दिन एक बदलावट की और हम जाना उसकी चाहत हमें होनी जरूरी है। முதலாவது நாம் கோபப்படுவர்களாக இருக்கலாம். அந்த கோபத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த கோபம் நம்ம விட்டு போயிருக்கும். அடுத்து நம்ம ஒரு சின்ன குறைகள் இருக்கும், அதை நாம் ஜெபம் பண்ணி இப்படி ஒன்னொன்னா தான் நாம் விட்டு ஆண்டவருக்கு ஏற்ற மகனாய் ஏற்ற மகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். हमारे अंदर गुस्सा हो सकता है, उस गुस्सा के विषय में हमने प्रार्थना की, वो गुस्सा निकल गया, उसके बाद दूसरी कुछ कमी घटी हो सकती है और उसके लिए प्रार्थना करके दूर करना। इसी प्रकार से एक के बाद एक बातें हमारे जीवन से हम बेदखल करनी है। इस प्रकार से परमेश्वर की संतान, परमेश्वर के बच्चे हम होना है। முடிவு பொருந்தியவன் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है जो अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஏன் ஆலயத்திலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையை கேட்டு நாம் என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை நமக்காக கொடுத்திருக்கிறார். और हर एक रविवार की सभा परमेश्वर हमें क्यों देता, ताकि कलीसिया में जाकर हम परमेश्वर के वचन जो प्रभु हमसे बात करता है उसके मुताबिक हमारे जीवन को बदलने के लिए ही परमेश्वर इस विश्राम और पवित्र दिन में प्रभु की हुजूरी में प्रभु का वचन हमसे बातें करता है। நாம் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி துதிப்பதற்காக, ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி துதிப்பதற்காக, அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஆண்டவருடைய எல்லா கணத்தை அவருக்கு செலுத்துவதற்காகவும் ஆண்டவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு கொடுத்தார். परमेश्वर ने किए हुए भलाई के प्रति हमें उसकी स्तुति करना है। परमेश्वर ने किए हुए चमत्कार के प्रति उसकी बढ़ाई करे। परमेश्वर ने किए हुए बड़ी बातों के प्रति उसका धन्यवाद दे, उसके गीत गाए, भजन करे। इसीलिए परमेश्वर ने रविवार का दिन हमें दिया है। இது நல்லது, இதெல்லாம் நம்ம செஞ்சிரும். ஆனா ஆண்டவர் நம்மோட பேசும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய குற்றத்தை உணர்த்தும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது நம்முடைய இருதயம் துக்கம் அடையக்கூடாது. और ये बहुत ही अच्छी बात है, लेकिन जब परमेश्वर हमारे दिल की गलतियों को बताता है, हमारी कमियों को जब हमें वो दर्शाता है तो हम दुखी नहीं होना है। இவன் அதிக ஆசி உள்ளவனா இருந்தபடினால, और ये व्यक्ति बहुत ही धनवान होने की वजह से இவன்ட மிகுந்த ஆசி இருக்கிறது और बहुत ही धन संपत्ति इसके पास थी। ஆண்டவர் சொன்னார், நீ ஏழைக்கு விற்று ஏழைக்கு கொடுன்னு சொன்ன உடனே और परमेश्वर ने उससे कहा कि तू उसे बेच दे और कंगालों को दे, बांट दे। ऐसा बोलते ही அந்த வார்த்தையை கேட்ட உடனே துக்கம் அடைந்து போனான். और उस बातों को सुनते ही बहुत ही उदास हो गया, दुखी हो गया। தேவனுடைய பிள்ளையை எத்தனை நாளாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்த நீ வீட்டை கடந்து சென்றிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் அதற்கு முரட்டாட்டம் உள்ளவளாய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ ஒரு நாள் சிந்தித்துக் கொள். परमेश्वर के बच्चों, कितनी बार परमेश्वर के वचन को सुनकर भी आप हट करके दुखी होकर आपने उसके मुताबिक मन नहीं फिराया, आप घर लौटे हो, आपने कठोर मन किया, परमेश्वर के विरोध में विद्रोह किया। इस प्रकार से आप कितने दिन रहे परमेश्वर की संतान? इन बातों पर आप गौर करें। இவனுக்கு நித்திய ஜீவனை பெறுவதற்கு தான் வந்தவன், இவன் துக்கமுகமாய் போய்விட்டான். நித்திய ஜீவனத்தை பற்றி அதுபடி எண்ணவில்லை, அவன் போய் கடந்து விட்டான்.
अनंत काल का जीवन प्राप्त करने के लिए ये आया था, लेकिन अनंत काल का जीवन प्राप्त न कर सका और उदास और दुखी होकर वो लौट गया। ஏன் அவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கு என்று கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவனுடைய குறைவை வெளிப்படுத்தின பிரகாரமாய் அவனுக்கு துக்கம் உண்டாய் அவன் போய்விட்டான். जब परमेश्वर से उसने पूछा कि हे प्रभु मेरे अंदर और क्या कमी है, जब वो कमी या वो घटी यीशु ने जब बताई तो वो उस बात को सुनकर दुखी और उदास होकर अपने घर लौट गया। சகலவித நற்கிரியை செய்கிறவர்களுக்கு என்ன செய்ய நித்திய ஜீவன் அளிக்கிறது। सारे प्रकार की भलाई के काम को करने वाले को अनंत काल का जीवन परमेश्वर प्रदान करता है எண்ணப்படுகிறது और वो बात उसके लिए धार्मिकता गिनी जाती है। அதன் மேல் பசிதாகமுள்ளவளாய் நாம் வாழ வேண்டும் और उस पर जो है भूख और प्यास इस बात के बारे में रहकर हम इस प्रकार से जीवन बिताना चाहिए நாம் திருப்தி அடைய முடியும் और तभी इन बातों में हम संतुष्ट होंगे। இன்னொரு ஒருவனை நாம் பார்ப்போம். லூக்கா நிருபம் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது और एक व्यक्ति और एक घटना के बारे में हम देखेंगे। लूका रचित सुसमाचार इसका 19वां अध्याय और 8वां वचन जब हम पढ़ते हैं, இயேசு அந்த இடத்திலே வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு செகையோய் நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். और यीशु वहां पर आकर उस ऊपर की ओर देखा और जक्कई से कहा, हे जक्कई झट से जल्दी नीचे उतर आ, क्योंकि आज मुझे तेरे घर पे रहना अवश्य है। இவனுடைய ஆசை என்னன்னா இயேசு எப்படியாட்டும் பார்க்க வேண்டும் और इसकी इच्छा चाहत क्या थी, कैसे भी करके यीशु को देखना है। இவன் ஒரு மரத்திலே ஏறி ஆண்டவர் அந்த வழியா வரதுனால இவன் கட்டையா இருக்கனால எப்படியாட்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தான் இவன் கடந்து வந்தான். और ये तो नाटा था और उसी रास्ते से यीशु मसीह गुजरने वाला था और वहां पर पेड़ पर वो चढ़ गया ताकि उस रास्ते से जब यीशु गुजरे तो यीशु को वो देख सके। ஏன்னா இயேசுடைய அற்புதத்தை கேள்விப்பட்டது உண்டு, இயேசுடைய செய்த எல்லா கிரியைகளை இவன் அறிந்ததுனால இயேசு எப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படி என்று பார்ப்பதற்காக ஆர்வமுடமாய் அவன் அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து இருந்தான்। क्योंकि यीशु के चमत्कारों के विषय में इसने सुना था और यीशु कैसा है इस प्रकार को देखने के लिए, इस बात को मतलब यीशु को देखने के लिए वो उस पेड़ पर चढ़कर जा बैठा था। என்னுடைய பிள்ளை நீனும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ये परमेश्वर के बच्चों, क्या आप भी यीशु को आप देखना चाहते हो क्या? இவன் பிரயாசப்பட்டான் और इसने वो कोशिश की उसके प्रति। இவன் மரத்துல இவன் கட்டையா இருந்தாலும் மரத்துல கஷ்டப்பட்டு ஏறி அவன் என்ன செய்ய அதற்கென்று பிரயாசப்படுகிறான்। वो नाटा तो था लेकिन कैसे भी कर पेड़ पर चढ़कर उसने यीशु को देखने का प्रयत्न किया, कोशिश की। நீனும் உனக்கு இயேசுவை பார்க்கணும் ஆர்வமா இருந்துச்சுன்னா आप भी यदि यीशु को देखने की चाहत यदि तुम में है तो அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்। अति भोर के समय जो मुझे खोजता है मुझे पा लेता है, इस प्रकार से वचन कहता है। இயேசுவை தேடினவனை அதிகாலமாய் எழுந்து தேடிப்பா, நிச்சயமாய் அவர் உனக்கு கண்டடைவார்। यीशु को यदि तुम ढूंढोगे तो यीशु का यदि पाना है तो अति भोर के समय उठकर उसे ढूंढो तो आप जरूर उसे पालोगे। இயேசுடைய சத்தத்தை நீ கேட்க முடியும், यीशु की वाणी को, यीशु की आवाज को आप सुन पाओगे। இயேசு உன்னோடு பேசுறது சத்தத்தை நீ கேட்க முடியும், यीशु आपसे बात करने की उस आवाज को आप सुन पाओगे। என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவித்து இருக்கிறேன்। मेरे जीवन में इन बातों का मैंने अनुभव किया है। நான் வாலிப நாட்களிலே சர்ச்சிலே தான் படுக்கிறது உண்டு और मैं अपनी जवानी जब युवावस्था में मैं था तो कलीसिया में ही सोता था। நாங்கள் 3-4 வாலிபர்கள் சபையிலே தூங்குவது உண்டு और हम 3-4 ऐसे जवान होते थे जो कलीसिया में ही हम सोते थे। நான் டெய்லி அந்த 12 மணிலிருந்து 2 மணி முடிய 3 மணி முடிய இப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்றது என்னோட வழக்கமா இருந்தது। और प्रतिदिन 12 बजे से लेकर 2 बजे तक 3 बजे तक प्रार्थना करनी ये रोज की हमारी आदत थी। ஒரு நாள் நான் எந்திக்காம நல்லா தூங்கி விட்டேன் और एक दिन मैं उठाने ऐसे ही बहुत अच्छे से सो गया। எனக்கு சவுண்ட் கிளீனா யோசுவா எழுந்திருன்னு சத்தம் கேக்கு और बहुत ही सफाई से मुझे आवाज सुनाई दी, यहोशुआ उठ जाए, ऐसे आवाज सुनाई दी। நான் எந்திரிச்சு டடதன்னு பார்த்தேன்னா யாருமே இல்ல। मैं उठकर यहाँ वहां देखने लगा और मैंने देखा वो कोई भी नहीं था। என்னுடைய ஜெப நேரம் கரெக்டாக இருந்தது அந்த நேரத்துல, क्योंकि वो समय मैंने देखा तो मेरे प्रार्थना का समय बराबर हो चुका था। உடனே எழுந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்துல முழங்கால் போட்டுட்டு நான் ஜெபித்த நாட்கள்லாம் இருக்கிறது।
और तुरंत मैंने उठकर घुटने पर आया, मैंने कहा हे परमेश्वर मैं प्रार्थना करता हूँ। इस प्रकार से कई दिन ऐसे ही मैं प्रार्थना मैंने की। நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அதிகாலையிலே வாஞ்சியோடு அவருடைய சமூகத்திலே நாம் போய் தேடும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஒண்ணே டைரக்டா பேசுவார், இல்லைன்னா வார்த்தை மூலமாய் நிச்சயமாய் பேசுவார். जब हम परमेश्वर को देखने में या परमेश्वर को चाहने में, जब हम चाहत के साथ उसे ढूंढते हैं अधिभोर के समय, तो जरूर हम उसे पाते हैं। एक तो वचन के द्वारा, या तो सीधे हमसे बातें करेगा या वचन के द्वारा वो हमसे बातें करेगा। நீங்கள் ஜெபம் பண்ணி படுங்கள், ஆண்டவரே அதிகாலையிலே எழுப்பி விடும் என்று சொல்லி பாருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுவார். आप प्रार्थना करके सो जाइए इस प्रकार से कि हे परमेश्वर भोर के समय मुझे उठाइए, तो जरूर परमेश्वर अधिभोर के समय आपको जरूर जगाएगा। விசுவாசத்தோடு தாகத்தோடு நீங்கள் ஆண்டவரை சோதிப்பதற்காக அல்ல, உங்களுடைய விசுவாசத்தோடு தாகத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். परीक्षा के लिए नहीं, लेकिन जब आप सच्चे भूख और प्यास के साथ परमेश्वर के लिए ऐसा करोगे तो परमेश्वर जरूर आपके जीवन में इस प्रकार का कार्य करेगा। இயேசுவை தேடிதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்கு தான் கடந்து வந்தான். यीशु कैसा है उसे देखने के लिए वो वहां पर आया था। முதலாவது ஒருவன் வந்தவன் நித்திய ஜீவனை பெறுவதற்காக வந்தான். इसके पहले जो आया था वो दूसरा व्यक्ति, वो अनंत काल का जीवन पाने के लिए आया था। இவன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு அல்ல, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்கு வந்தவன். लेकिन ये व्यक्ति जो है अनंत काल का जीवन पाने के लिए नहीं, यीशु कैसा दिखता है उसको देखने के लिए आया था। அப்ப ஆண்டவர் இவனுடைய பிரயாசத்தை பார்த்து இவன் மரத்தின் மேல் இருக்கிறதை பார்த்த உடனே லூக்கா 19:5 அவர் சொல்லுகிறார், அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையோ நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். तो यीशु ने इसकी चाहत को जब देखी, इसकी तड़प को देखी, और जब ये पेड़ पर जाकर चढ़कर बैठा था ताकि यीशु को देखे, तो यीशु ने लूका इसका 19वां अध्याय का 5वें वचन में जिस प्रकार से लिखा, यीशु स्थान पर आकर खड़ा हुआ, उसने ऊपर की ओर देखा और कहा, हे जक्कई जल्दी नीचे उतर आ, क्योंकि आज मुझे तेरे घर पर आना अवश्य है। அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனான். और वो बहुत ही तुरंत उतर कर आनंद के साथ उसे अपने घर ले गया। வீட்டுக்கு போனோன்னே और घर पर जाते ही ஆண்டவர் ஒண்ணுமே அவனிடத்துல சொல்லல, और परमेश्वर ने उससे कुछ भी नहीं कहा। ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே और परमेश्वर यीशु घर पर आते ही இவன் கர்த்தரை நோக்கி, और ये परमेश्वर के और वो व्यक्ति देखकर ஆண்டவரே वो कहता है, प्रभु என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், मैं अपनी आधी संपत्ति कंगालों को दे देता हूँ। நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். और यदि किसी का कुछ भी अन्याय करके ले लिया है तो उसे चौगुना में फेर देता हूँ, इस प्रकार से कहा। ஆண்டவர் ஒண்ணு இவனிட்ட நீ உன்னுடைய ஆஸ்தி வித்து ஏழைக்கு கொடுன்னா ஒண்ணு ஆண்டவர் சொல்லல। परमेश्वर ने इसको इस प्रकार से नहीं कहा कि अपनी धन संपत्ति बेचकर कंगालों को दे दे, ऐसा नहीं कहा। ஆண்டவர் சொன்னா நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று தான் சொன்னார்। परमेश्वर ने कहा मैं तेरे घर पर आता हूँ, बस इतना ही कहा। ஆனால் ஆண்டவர் வந்த உடனே அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டான்। लेकिन परमेश्वर आते ही उसने क्या किया, अपना पूरा जीवन पूर्णता से यीशु को समर्पित किया। தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் உன்னுடைய இருதய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வர விரும்புகிறார்। हे परमेश्वर, आज तेरे घर में यीशु मसीह आना चाहता है। உன்னுடைய இருதய வீட்டுக்குள்ளே இயேசு வர விரும்புகிறார்। तेरे दिल के घर में परमेश्वर यीशु मसीह आना चाहता है। அது கதவை தட்டி கொண்டிருக்கிறார்। और वो द्वार को लगातार खटखटा रहा है। சத்தத்தை கேட்டு உன் இருதய கதவை திறந்தால் அதுக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் இருக்கிறார்। उस आवाज को सुनकर यदि दिल के द्वार को आप खोलोगे तो वो आपके अंदर आकर निवास करना चाहता है। இயேசுவே என் பாவங்களை உம்முடைய இரத்தத்தினால் மன்னியும், கழுவி என்னை சுத்திகரியும், என் இருதயத்திலே வாரும் என்று நீ செபித்து பார், நிச்சயமாய் அவர் உன் இருதயத்திலே அவர் கடந்து வருவார்। हे यीशु, मेरे पाप की क्षमा कीजिए और मेरे दिल में आइए और मैं आप पर विश्वास करता हूं, ऐसा बोलकर देखिए और जरूर परमेश्वर आपके जीवन में आपके दिल में वो आएगा। இதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது। बाइबल में इस प्रकार से लिखा है, जो दिल में विश्वास करता है और अपने मुंह से अंगीकार करता है उसका उद्धार होगा, इस प्रकार से लिखा है। இதயத்திலே விசுவாசித்து ஆண்டவரே நீ என் இதயத்தில் வாருன்னு விசுவாசித்து வாயில் நீ அறிக்கையிட்ட நீ நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவாய்। आप आपके दिल में यदि विश्वास करोगे और मुंह से कबूल करोगे तो जरूर आप उद्धार पाओगे। ஆண்டவர் உன்னை ரட்சிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார், அதற்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார்।
परमेश्वर आपको उद्धार करने के लिए वो सामर्थ्यवान है, इसलिए तो अपना जीवन उसने दे दिया। சகையுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய ஜீவியத்தை அவன் அர்ப்பணிக்கிறான். जक्कै के जीवन में अपना जीवन ही वो समर्पित कर देता है। இயேசு அவனுடைய வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறான், ஆண்டவரே என் ஆசியை பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். यीशु मसीह उसके घर पर आते ही वो कहता है, परमेश्वर अपनी धन संपत्ति में से आधी संपत्ति में कंगालों को दे देता हूँ, बांट देता हूँ। லூக்கா 19 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். लूका इसका 19वां अध्याय का 8 வசனம் 8. 8वां वचन में पढ़ता हूँ, 19 का 8। சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது வந்தானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். लूका इसका 19वां अध्याय का 8वां वचन इस प्रकार से लिखा, जक्कै ने खड़े होकर प्रभु से कहा, हे प्रभु देख, मैं अपनी आधी संपत्ति कंगालों को देता हूँ, और यदि किसी का कुछ भी अन्याय करके ले लिया है तो उसे 6 गुना फेर देता हूँ। ஆண்டவர் ஒன்னும் சொல்லல, और परमेश्वर ने बिल्कुल उससे कुछ भी नहीं बोला था। ஏழைகளுக்கு கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் நீதியாக எண்ணப்படுகிறது. और गरीबों को, कंगालों को यदि हम देते हैं तो वो परमेश्वर धार्मिकता गिनता है। வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அது நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसने बिखेरा, उसने कंगालों को दान दिए, उसके और जो है कृपा अपार है, इस प्रकार से लिखा है। ரோமியர்ல பார்த்தா, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इस प्रकार से लिखा है कि निराश न होते हुए जो भलाई का काम करता रहता है उसके लिए अनंत काल का जीवन दिया जाएगा, इस प्रकार से लिखा है। இவன் சொல்கிறான், என் ஆசையை நான் பாதி ஏழைகளுக்கு கொடு. அதிலே ஒரு பசி தாகம் அவனுக்கு இருக்கிறது, அதில் ஒரு தாகம். எப்படி ஆட்டும் ஆண்டவரின் வீட்டுக்கு வந்து விட்டார், நான் அநியாயமாய் வாங்கின உண்டால் நாளத்தனியாய் திரும்ப கொடுக்கிறேன். அந்த நீதின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் போல இவன் அந்த பசி தாகத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் ஏழைகளுக்கு வீட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. जक्कै जो है कंगालों को वो कहता है, मैं अपनी आधी संपत्ति देता हूँ। वो परमेश्वर की बातों के विषय में उसके अंदर भूख और प्यास वो दिखाई दी। उसने कहा, यीशु मसीह मेरे घर पर आया है, मुझ में यदि कोई कमी है, यदि मैंने किसी का ले लिया है, किसी को लूटा है, तो 4 गुना मैं उसको देता था। इस प्रकार से धार्मिकता के विषय में उसके अंदर भूख और प्यास थी, और उसी प्रकार से उसने किया। நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे हैं। சகை और பாக்கியவானாய் மாறிவிட்டான். अब जक्कै जो है वो भाग्यवान ऐसा बन गया। என்ன பாக்கியம், என்ன அவனுடைய வாழ்க்கை திருப்தி அடைந்தது? कौन सी बात में वो धन्य बना, कौन सी बात में जीवन में तृप्त हुआ? லூக்கா 19:9 நாம் வாசிக்கும் பொழுது, और लूका 19वां अध्याय को जब हम पढ़ते हैं, 19:9, और 19वां अध्याय का 9वां वचन, இயேசு அவனை நோக்கி, और तब यीशु ने उससे कहा, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, आज इस घर में उद्धार आया है, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்றார் ஆண்டவர். इसलिए कि यह भी अब्राहम का एक पुत्र है, ऐसा यीशु ने कहा। ஆமென், அல்லேலூயா. हालेलुया। இவன் எதிலே திருப்தி அடைந்தான் என்றால் ரட்சிப்பிலே இவன் திருப்தி அடைந்தான். कौन सी बात में तृप्त हुआ? ये जो है उद्धार पाने में तृप्त हुआ। அல்லேலூயா. हालेलुया। சகல வித நற்கிரைகளினாலே செய்வது நீதியாக எண்ணப்படுகிறது. सारे प्रकार के भलाई के काम करना ये धार्मिकता गिनी जाती है, அது நீதியாக எண்ணப்படுகிறது. और वो धार्मिकता गिनी जाती है। மத்திய 5:6 நீதியிலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. मत्ती 5वां अध्याय का 6वां वचन में, धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे, ऐसा वचन कहता है। ஒருவன் வந்தான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்டான். ஆண்டவர் சொன்ன, அவன் ஆசையை விற்று ஏழைக்கு கொடுக்கும் பொழுது அவன் மிகுந்த துக்கத்தோடு கடந்து சென்றான். एक जन आया और पूछा कि अनंत काल का जीवन पाने के लिए मैं क्या करूं, और क्या मुझ में कुछ कमी है, ऐसा उसने पूछा। और यीशु ने कहा, तू अपनी धन संपत्ति को बेचकर कंगालों को दे दे। और जब ये बात उसने सुनी तो बहुत ही उदास और दुखी होकर अपने घर वो लौट गया। இன்னொரு சகையு இயேசுவை பார்ப்பதற்கு வந்தான். இயேசு சொன்ன, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். வீட்டுக்கு வந்த உடனே சொல்றான்,
என் ஆசையை பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். जक्कई यीशु को देखना चाहता था और यीशु जब उसके घर आया तो जक्कई ने कहा मेरी संपत्ति में से आधी संपत्ति में कंगालों को दे देता हूँ, बांट देता हूँ. இயேசு ஒருத்தன் சொல்றாரு ஆசையை விற்று கொடுன்னு அவன் கொடுக்காம போறான். இவன்கிட்ட இயேசு சொல்லவே இல்லை. இவன் தானாக அந்த பசி தாகத்தோடு ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு என் ஆசையை வித்து ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். और यीशु दूसरे व्यक्ति से कहता है तो अपनी धन संपत्ति बेचकर कंगालों को देता और वो उसको नहीं मानता या नहीं वो ऐसा करता. लेकिन यहाँ पर यीशु इसे कुछ भी नहीं कहता और ये कहता है उस धार्मिकता पर इसकी भूख और प्यास, और इसीलिए वो कहता है मैं अपनी आधी संपत्ति कंगालों को बांट देता हूँ. அவனை இயேசு நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. और यीशु उसकी ओर देखकर कहता कि आज इस घर में उद्धार आया है. ஆமென், அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளையை நற்கிரியை செய்வதனால் என்ன லாபம் இருக்கு, எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்ற எண்ணாத. இயேசுக்காக ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ காண்பாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के प्रिय लोगों, भलाई करने से क्या फायदा, क्या मिलेगा, ऐसा ना सोचो. अगर एक गिलास पानी भी तुम देते हैं तो उसका प्रतिफल जरूर पाओगे. इस प्रकार से परमेश्वर का वचन कहता है. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்வதற்கு நீங்க அது கனத்தையும் மகிமையும் என்ன செய்யணும், நீங்கள் தேடுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. निराश न होते हुए भलाई के कामों को करते रहो और उसके प्रति तुम्हें अनंत काल का जीवन मिलेगा. इस प्रकार से कहा गया है. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. निराश न होते हुए भले कामों को करने वालों को अनंत काल का जीवन न मुरझाने वाले इस प्रकार से प्राप्त होता है, ऐसा परमेश्वर का वचन कहता है. மத்தேயு என்ன சொல்லுகிறார்? मत्ती क्या कहता है? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, मत्ती इसका 5वां अध्याय 15 और 16वां वचन जब हम पढ़ते हैं, விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லுகிறார். और इस प्रकार से लिखा है, और लोग दिया जलाकर पैमाने के नीचे नहीं परंतु दीवार पर रखते हैं, तब उससे घर के सब लोगों को प्रकाश पहुंचता है. उसी प्रकार तुम्हारा उजियाला मनुष्य के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बढ़ाई करे. इस प्रकार से लिखा है. உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, और तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे स्वर्ग पिता की बढ़ाई करने के लिए உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. तुम्हारा उजियाला उनके सामने प्रकाशमान होने पाए. அப்ப நற்கிரியை எதுக்காக செய்யணும்னா உங்கள் பிதா மகிமைப்பட வேண்டும். तो भलाई के काम क्यों करना है, यानी पिता की महिमा होने के लिए भले कामों को करना है. இன்னைக்கு அநேகர் நற்கிரியை செய்கிறார்கள், தன்னுடைய புகழ்ச்சிக்காக செய்கிறவர்களும் உண்டு. आज अनेक लोग भलाई के काम करते हैं लेकिन अपनी बढ़ाई के लिए वे लोग इस प्रकार से करते हैं. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். लेकिन बाइबल क्या बतलाती है? भले काम पिता की महिमा करने के लिए भले काम किए जाने चाहिए. பரலோகத்தில் உள்ள பிதா உங்களுக்கு மகிமைப்பட வேண்டும். स्वर्ग का पिता आपके द्वारा महिमा पाना है. இன்னைக்கு அநேகர் நற்கிரியை புலோகத்தில் இருக்கிற ஜனங்கள் கணத்தை கொடுக்கும்படியாக, அவர்கள் நம்மளை பெரியவர்களாய் நினைக்கும்படியாக அநேக கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறது. आज अनेक लोग जो है जिनसे भलाई की जाती है वे लोग हमको बड़ा समझना है, बड़ा कहना है, इस प्रकार से अपेक्षा के साथ भलाई के काम करते हैं. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். और हम अपने दिल में परमेश्वर की आराधना करते हैं. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். और ऐसे प्रकार के परमेश्वर की हम उपासना आराधना करते हैं. நாம் நற்கிரியை செய்யும் பொழுது எதற்காக செய்கிறோம் என்ற உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. और हम जो भले काम करते हैं तो किस लिए कर रहे हैं, इस प्रकार की समझ हमारे दिल में होनी जरूरी है. பரலோகம் மகிமைப்பட வேண்டும். स्वर्ग महिमा पाना है. பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும்.
स्वर्ग में बड़ा आनंद छाना है। மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோக மகிமைப்படும்படியாக और जो है तुम्हारे भले कामों को देखकर स्वर्ग मगन होने के लिए உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. और तुम्हारा प्रकाश उनके सामने चमके, इस प्रकार से लिखा है। யார் மகிமைப்பட வேண்டும்? कौन महिमा पाना है? நம்மளை ரட்சித்த, நம்மை அபிஷேகித்த, நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை அன்போடு அரவணைத்தவர், பாவ கட்டிலிருந்து விடுவித்தவர், நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். மகிமை உண்டாக வேண்டும். हमसे प्रेम करने वालों के, जो हमसे, जिसने हमसे प्रेम किया, जिसने हमारे लिए अपनी जान दी, जिसने हमें गले लगाया, जिसने पवित्र आत्मा से हमें भरा, उस परमेश्वर यीशु मसीह की महिमा होने के लिए, நமக்கு மகிமைக்காக அல்ல, இயேசுவின் மகிமைக்காக நற்கிரிகளை செய்களாய் காணப்பட வேண்டும். हमारे जो है बड़ाई के लिए नहीं, लेकिन यीशु की महिमा होने के लिए भले कामों को हम करना है। அந்த வெளிச்சம் और वो जो प्रकाश है முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और इस प्रकार से लिखा कि वो प्रकाश तुम्हारे सामने चमके। ஆமென், அல்லேலூயா, हालेलुया। இப்படி வெளிச்சம் பிரகாசமான ஒரு ஸ்திரியை நாம் பார்க்க முடியும். और इस प्रकार से उसका उजाला चमका, ऐसी एक स्त्री के बारे में हम देखते हैं। அவள் செய்த நற்கிரியைகள் उसने की, इन्नाल वरिकुम அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. और उसने की हुई भलाई जो है आज तक वो बातें जो है प्रकाशमान हो रही है। மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, और मत्ती रचित सुसमाचार इसका 26वां अध्याय और 7, 8, 9 वचन जब हम पढ़ते हैं, நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். और उस वचनों को घर पर आप जरा पढ़ के देखें। நான் ஒரே ஒரு வசனத்தை 27, 6, 7 நான் வாசிக்கிறேன். और एक वचन केवल मैं पढ़ता हूँ, मत्ती 27वां अध्याय और 6 और 7 वचन को मैं पढ़ना चाहूंगा। ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமளமுள்ள ஒரு வெள்ளைக்கல் படியினை கொண்டு வந்து அவர் போஜன பண்டில் இருந்த போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். और एक स्त्री आई और संगमरमर का पात्र वो लेकर उसने फोड़ कर उसके सर पर, ये मसीह के सर पर उसने उंडेला। விலையேறப்பட்ட பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தில் இருக்கும் பொழுது இயேசுடைய சிரசில் மேல் ஊற்றினாள். और जब यीशु मसीह भोज करने बैठा था, उसने बहुत ही संगमरमर के पात्र में इत्र वो उसने लाया था, जो बहुत ही बहुमूल्य था, वो लाकर यीशु के सिर पर उसने उंडेल दिया। அது விலையேறப்பட்டது, और वो बहुत ही बहुमूल्य इत्र था। அதை கண்டு சீசர்கள் விசனம் அடைந்தார்கள். और उस बात को देखकर चेले बहुत ही उदास हुए। இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்று சொன்னார்கள். और ये व्यर्थ क्यों ये इत्र बहाया गया, इस प्रकार से पूछा। இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள். और ये इत्र तो बहुत ही अच्छे दाम में बेचकर ये कंगालों में बांट दिया जा सकता था, इस प्रकार से कहा। இயேசு அறிந்த அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? और यीशु ने इस बात को जान करके भी क्या कर रहे हैं, यीशु ने कहा, इस स्त्री को क्यों तुम सताते हो? என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள், और मेरे साथ उसने भला काम ही किया है। இவளுடைய நற்கிரிகள் தேவனுக்கென்று செய்யப்பட்டிருக்கிறது. इसके भले काम परमेश्वर के लिए किए गए हैं इसने। என்னிடத்தில் நற்கிரிகளை செய்தாள், और मेरे साथ उसने भला काम किया है। இவளுடைய நற்கிரிகள் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிற நற்கிரிகளாய் காணப்பட்டது. तो आपकी भलाई जो है, इसकी भलाई जो है परमेश्वर के लिए भले कामों को ले आने वाली भलाई दिखाई दी। ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், यीशु मसीह खुद गवाही दे रहा है। சீசர்கள் விசனம் அடைகிறார்கள், और चेले तो इस बात से उदास हो गए, விலையேறப்பட்டதை ஏன் இப்படி வீண் செலவாக்கினாய்? क्यों ये इतना बहुमूल्य था, क्यों व्यर्थ ऐसा ही गवाया गया, ऐसा चेलों ने कहा। அப்போ நற்கிரியை செய்த ஸ்திரியை சீசர்கள் என்ன செய்தார்கள்? தொந்தரவு பண்ணினார்கள். तो भले कामों का जो कार्य किया गया था उसके प्रति चेले जो है वो उदास हो गए, नाराज हो गए। அவர்கள் அந்த ஸ்திரியை என்ன கனப்படுத்தவில்லை, और वो स्त्री का जो उन्होंने आदर नहीं किया, அவர்கள் விசனம் அடைந்தார்கள். और वे उसके बजाय बहुत ही क्रोधित या नाराज हो गए। ஆனால் लेकिन இயேசு
அவர்கிட்ட பார்த்து நீ செய்த நற்கு என்னிடத்தில் அவன் நற்கிரியை செய்தாள். और यीशु ने उससे देखकर कहा कि इसने मेरे साथ भला काम किया है, எனக்கென்று அவள் நற்கிரிகளை செய்தாள். मेरे लिए बहुत ही भला काम को इसने किया है. தரித்திரர்கள் தான் உங்களிடத்தில் இருக்கிறார்களே, और कंगाल तो हमेशा तुम्हारे साथ रहेंगे, நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். मैं हमेशा तुम्हारे साथ नहीं रहूंगा. இவள் இந்த தைலத்தை என் சரசில் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் செய்கையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். और परमेश्वर ने कहा कि इसने जो ये किया है मेरे गाड़े जाने के लिए, इसने पूर्व तैयारी के तौर पर इसने इस प्रकार से किया है. அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தனமாய் செய்கையாய் இருக்கிறது இது. और मेरे गाड़े जाने के लिए पूर्व तैयारी के तौर पर इसने ऐसा किया है कहा. ஆண்டவர் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கும் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर ने कहा मैं तुमसे सच कहता हूं कि सारे जगत में जहां कहीं वह सुसमाचार प्रचार किया जाएगा वहां उसके इस काम का वर्णन भी उसके स्मरण में किया जाएगा, ऐसा यीशु ने कहा. எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, जहां कहीं सुसमाचार सुनाया जाता है. இயேசு இந்த உலகத்திலே வந்தார், ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அப்படி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. जहां कहीं सुसमाचार सुनाया जाता है कि यीशु मसीह आया, यीशु मसीह मारा गया, यीशु मसीह गाड़ा गया, वो दोबारा जी उठा, इस प्रकार से जहां कहीं ये सुसमाचार सुनाया जाता है. மத்திய 26 அதிகாரத்தை யாரெல்லாம் எடுத்து பிரசங்கிப்பார்களோ, और जो कोई मत्ती रचित सुसमाचार के 26वां अध्याय निकाल कर प्रचार करता है, அங்கெல்லாம் இவளை நினைப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और हर एक ऐसे स्थानों में इस स्त्री का स्मरण किया जाएगा, ऐसा यीशु कहता है. இவள் செய்து அங்கு சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள். इसने जो कार्य किया इस बात की चर्चा की जाएगी, ऐसा यीशु कहता है. உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்ல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். और मैं तुमसे ऐसा कहता हूं, ऐसा नहीं बोला. यीशु ने कहा मैं तुमसे सच कहता हूं कि ऐसा होगा. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த நற்கிரிகை இன்றைக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்கப்படுகிறது. 2020 साल के पहले जो भलाई का काम किया गया था आज वो प्रकाश के समान चमक रहा है. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த நற்கிரியைகள் 2020 साल के पहले जो भलाई का काम किया गया, இது பிதாவை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய், और पिता के सामने तुम्हारे भले काम जो है प्रकाशमान हो, उसका प्रकाश चमके, इस प्रकार से वचन में जैसा कहा गया, வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. तुम्हारा उजियाला प्रकाशमान होने दो, चमकने पाए. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுக்காக செய்த இந்த நற்கிரியை இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த பகுதியை பிரசங்கிக்கிறார்களோ இவளை பற்றி சொல்லப்படுகிறது. 2020 साल के पहले ये जो भला काम किया गया था, आज भी जब ये अध्याय को निकाल कर इस घटना को जो कोई प्रचार करता है वो आज भी उस भलाई के काम को अभी भी प्रकट करता, वो प्रकाश चमकाता. அப்படிப்பட்ட நற்கிரியைகளை இந்த ஸ்திரீ செய்தாள். ऐसे प्रकार के भले काम को स्त्री ने किया. அதான் நெகேமியா செபிக்கிறான். और वही नेहमिया इस प्रकार से प्रार्थना करता है, ஆண்டவரிடத்துல செபிக்கிறான். परमेश्वर से वो प्रार्थना करता है. நெகேமியா 13 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, नेहमिया इसका 13वां अध्याय का 14वां वचन जब हम पढ़ते हैं, நெகேமியா சொல்ல, என் தேவனே, नेहमिया कहता है हे मेरे परमेश्वर, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் और मैं परमेश्वर के भवन के लिए அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல், और मैंने जो परमेश्वर के काम के हित के लिए जो कार्य किया उसको वो न भूलते हुए இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். और इन बातों के विषय में तू स्मरण कर, मेरा स्मरण कर, ऐसा वो कहता है. இப்படி இந்த ஸ்திரீயை ஆண்டவர் சொன்ன, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, इस स्त्री के बारे में जैसे यीशु ने कहा मैं तुमसे सच कहता हूँ, वैसे ही என்ன ஆண்டவர் இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். यीशु ने कहा कि इसका स्मरण होने के लिए इसने जो भले काम को किया इसका जरूर चर्चा की जाएगी, ऐसा कहा. நெகேமியா அதான் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான்.
नेहमिया वही प्रार्थना करता है, वो कहता है परमेश्वर मुझे मेरा स्मरण रख। எதற்காக நினைத்தருளுமா? किस बात के लिए उसका स्मरण रखना है? செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமல், जो भले काम को उसने किए थे उसको न त्यागते हुए, न छोड़ते हुए। அப்ப நம்முடைய நற்கிரைகளை குலைத்து போடுகிற சூழ்நிலை வருகிறது। और यानी हमारे जो भले काम है हमारे हित में नहीं है, वो किए जाते हैं, तोड़ दिए जाते हैं, इस प्रकार से स्थिति भी आती है। நற்கிரியை செய்வதனால பரலோகம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை வருகிறது। और भले काम जो है स्वर्ग में ग्रहण नहीं किए जाएंगे, इस प्रकार से परिस्थिति भी मानो आती है। நாம் எதற்கு செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார்। हम किसके लिए, किस बात के लिए ऐसा कर रहे हैं, इस बात को परमेश्वर देखता है। பரலோகத்துக்காக செய்கிறோமா இயேசுக்காக செய்கிறோமா என்பதை தேவன் பார்க்கிறார்। क्या हम स्वर्ग के लिए कर रहे हैं, क्या हम यीशु के लिए कर रहे हैं, इस प्रकार से परमेश्वर देखता है। இவன் நெகமியா ஜெபிக்கிறான், और नेहमिया इस प्रकार से प्रार्थना करता है। என்ன நற்கிரிகளை செய்தான்? और कौन से भले काम को इसने किया? தேவனுடைய ஆலயத்துக்காக நற்கிரிகளை செய்தான்। परमेश्वर के भवन के लिए भले कामों को उसने किया। அதன் முறைமைகளுக்காக நற்கிரிகளை செய்தான்। उसने सारे रीतियों को सुधारने के लिए भले कामों को उसने किया। அதற்கு அவன் ஜெபம் பண்றான்। और इस प्रकार से वो प्रार्थना करता है, நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே। हे परमेश्वर मेरे भले काम को मिटा न दे और उसे स्मरण मतलब भुला न दे, इसलिए परमेश्वर याद रख, स्मरण कर, ऐसा वो कहता है। உம்முடைய ஆலயத்துக்காக நான் நற்கிரியை செய்திருக்கேன் ஆண்டவரே। तेरे भवन के लिए मैंने भले कामों को किया है परमेश्वर। என்னுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, இயேசுக்காக எந்த நற்கிரிகளை செய்தாலும், आप यीशु के लिए चाहे जो भी भलाई के काम करें, இயேசுக்காக நீ செய்யும் பொழுது, और यीशु के लिए जब आप ऐसा करते हो, இயேசு உன்னை மறக்கிற தேவன் அல்ல। यीशु आपको भूलने वाला परमेश्वर नहीं है। உன்னுடைய நற்கிரைகளின் வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார்। आपके भले काम के प्रकाश को परमेश्वर चमकाएगा। நான் வாலிப பருவத்திலே கிறிஸ்துமஸுக்கு தானா சபையிலே வெள்ளடிக்க சொல்வார்கள் என்னுடைய போதகர்கள்। और हमारे पासवान जो है, जब क्रिसमस का समय होता था, हम जवानों को कलीसिया में पेंट मारने के लिए वो बोलते थे। அப்போ எல்லாரும் யார் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிருவாங்க। तो मुझ पर वो सारी जिम्मेदारी देखकर वो चले जाते थे। நான் ஆண்டவருக்காக உண்மையே நான் என்ன செய்வேன், அந்த வெள்ளை அடிக்கல நான் நைட்டும் பகலும் இருந்து வெள்ளை அடிப்பேன்। और मैं परमेश्वर के लिए पूरी ईमानदारी से रात और दिन वो जो है उस भवन को, प्रभु की कलीसिया में पेंट मारा करता था। अनेक சகோதரர்கள் இடத்துல வந்து சொல்லுவார்கள், अनेक भाई लोग मेरे पास आकर इस प्रकार से बोलते थे, என்ன இப்படி நீ ஒருத்தையிலே கடந்து செய்யற, எல்லாட்டும் ஒரு ஆளை விட்டு அடிக்கணும் வேண்டியதானே? अरे क्यों तुम ऐसा क्यों कर रहे, अकेला ही क्यों पेंट मारो, किसी व्यक्ति को लगा दो और वो काम करने दो। போதகர் சொல்லும் பொழுது நீ சொல்ல வேண்டியதுதானே? पासवान ने जब आपसे कहा तो तुम्हें ऐसा बोलना चाहिए था ना। ஆளை விட்டு அடிக்க வேண்டியதுதானே? और किसी लोगों को रखते हुए, कामगारों को लगते हुए काम करा लेना चाहिए ना। நீ ஏன் அந்த பொறுப்பை எடுத்து செய்யற? तो क्यों इस बात की जिम्मेदारी लेकर काम कर रहा है? நாங்களாம் வர மாட்டோம்। और हम लोग तो नहीं आने वाले काम करने के நீ लिए। எடுத்துன நீனே செய்। और तूने लिया तो तू ही काम कर। நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன்। और मैं बिल्कुल कुछ भी नहीं सोचा करता था। நான் இந்துல இருந்து வந்ததுனால இயேசு மேல அவ்வளவு அன்பு இருந்தது எனக்கு। और मैं हिंदू पार्श्वभूमि से आया और इसलिए यीशु के प्रति मेरे अंदर बहुत अच्छी प्यास और भूख थी। நான் ஃபுல்லா காலையில இருந்து சாயங்காலம் முடிய நைட்டு எல்லாம் வெளியில அடிப்பேன்। मैं पूर्णता से सुबह से लेकर शाम तक और रात भर भी जो है कलीसिया में दीवार पर पेंट मारा करता था। சாயங்காலம் போல 2-3 வாலிபர்கள் வருவாங்க, பாக்குறதுக்கு வருவாங்க। शाम के समय 2-3 ऐसे युवा देखने के लिए आया करते थे। நான் யார்ட்டையும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்। मैं किसी से भी कुछ भी नहीं बोलता था। வெளியில அடிச்சிருக்கெல்லாம் பாப்பாங்க। और कैसे दीवार पर पेंट मारा देखा करते थे। அவங்களும் ஒரு டப்பா எடுத்து உள்ள அடிக்கிறதுக்கு அவங்களும் வருவாங்க। और वो भी एक डब्बा लेकर जो है वो पेंट मारने के लिए अंदर आ जाते थे। ஏன் சொல்லுகிறேன்? क्यों मैं इन बातों को कह रहा हूँ? யாருக்காக செய்யல, இயேசுக்காக நான் செய்தேன்। तो किसी और के लिए नहीं, यीशु के लिए मैंने ऐसा किया। ஆண்டோடைய வார்த்தை எனக்கு நான் அறிந்தனால, ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதன் பலனை காண்பா என்று வேதத்திலே வாசித்ததுனால, இந்த இயேசுடைய ஆலயத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுனால, தேவனுக்கு என்று நாம் செய்வோம் என்று செய்தனால, இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஒரு போதகராக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்।
परमेश्वर का वचन मैं जानता था कि यदि एक गिलास पानी भी प्रभु के लिए दे या किसी को दे तो उसका प्रतिफल जरूर परमेश्वर देगा, और इसीलिए कलीसिया में पेट बांधने के विषय में मैंने आनाकानी नहीं की, लेकिन मैंने परमेश्वर के लिए कर रहा हूं, इस प्रकार से मैंने वो कार्य किया। அன்னைக்கு ஆலயத்துல பெயிண்ட் அடிச்சவன் இன்னைக்கு ஆலயத்துல உள்ள ஃபில்பிட்ல நின்று தேவனுடைய வார்த்தையை செய்வதற்கு ஆண்டவர் அடிமைக்கு கிருபை செய்திருக்கிறார். कल जब मैंने परमेश्वर की कलीसिया में पेंट मारा और इसीलिए आज परमेश्वर और कलीसिया में पुलपिट पर खड़े होते हुए परमेश्वर के वचनों को बताने के लिए परमेश्वर ने मुझ पर अनुग्रह किया है। இதெல்லாம் நினைச்சு கூட என் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. और मैंने कभी भी जब मैं ऐसी सेवा कर रहा हूँ मेरे जीवन में कभी ऐसा सोचा ही नहीं था। मैंने இப்படிலாம் ஊழிய ஆண்டவருக்கு செய்வேன் என்று என் வாழ்க்கையில நினைத்தது கிடையாது. मैंने परमेश्वर के लिए मैं सेवा करूंगा ऐसे मैंने जीवन में कभी सोचा ही नहीं था। நாளா அந்த ஃபில்பிட்டுக்கு ஏறுவேன் என்று நினைத்ததே கிடையாது. मैं पुलपिट पर चढ़ूंगा इस प्रकार से मैंने कभी सोचा ही नहीं था। ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். परमेश्वर ने अनुग्रह किया है। அன்னைக்கு செய்த நற்கிரியைகள் और वो उस दिन उस जमाने में जो भले काम किए थे उसका प्रतिफल है। இயேசுவுக்காக செய்தேன். यीशु के लिए मैंने ये कार्य किया। இயேசுவுக்காக நான் ஆண்டவருக்கென்று செய்தபடினால அந்த வைராக்கியத்தில் செய்தபடினால यीशु के लिए परमेश्वर के उस बड़ी जिद के तौर पर मैंने परमेश्वर के लिए किया था, इसलिए जुनून के तौर पर இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். आज परमेश्वर ने मुझे ऊंचा उठाया है। ஊழியக்காரனா என்னை உருவாக்கி இருக்கிறார். एक सेवक होकर परमेश्वर ने मुझे स्थापित किया है। அதான் நெகேமியா சொல்லுகிறார், वही बात नेहमिया कहता है, என்னுடைய நற்கிரியைகளை குலைத்து போடாமல் मेरे भले कामों को तू परमेश्वर भुला न दे। இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. हे परमेश्वर मेरे भले कामों को तू मिटा न दे और इन कामों में मेरा स्मरण रख। அப்ப நற்கிரியைகள் செய்வது நீதியாக எண்ணப்படுகிறது. तो यानी भले कामों को करना ये धार्मिकता गिनी जाती है, அது நீதியாக எண்ணப்படுகிறது. और वो धार्मिकता गिनी जाती है। அது சோர்ந்து போகாமல் பசிதாகம் உள்ளவர்களாய் அந்த நீதியின் மேல் என்ன செய்ய வேண்டும், நாம் காணப்பட வேண்டும். निराश न होते हुए भूख और प्यास के साथ उस धार्मिकता पर हमारी प्यास और भूख होनी है, इस प्रकार से हम रहना जरूरी है। 5:6 அதான் சொல்கிறான், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். मत्ती 5:6 में वही लिखा है कि जो धर्म के भूखे और प्यासे है वे धन्य है, क्योंकि वे तृप्त किए जाएंगे। ஆமென். அவர்கள் திருப்தி அடைவார்கள். और वे लोग तृप्त किए जाएंगे। அப்போ நற்கிரியை செய்வது நீதியாக எண்ணப்படுகிறது. तो भले कामों को करना ये धार्मिकता गिनी गई। 5வதாக और 5वां पॉइंट, நியாயம் செய்வதனால் நீதியாக எண்ணப்படும். और सच्चा न्याय करने के द्वारा धार्मिकता गिनी जाती है। நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். जो धर्म के भूखे और प्यासे है वे धन्य है, क्योंकि वो तृप्त किए जाएंगे। சங்கீதம் புஸ்தகம் 106 அதிகாரம் 29, 30, 31 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது भजन संहिता 106 भजन 29, 30 और 31वां वचन को जब हम पढ़ते हैं, தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஓட்டினார்கள், और यो उन्होंने अपने कर्मों से उसको क्रोध दिलाया, ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது, और मरी उनमें फूट पड़ी। அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், और तब पिनहास ने उठकर न्याय दंड की दिया, அதனால் வாதை நிறுத்தப்பட்டது, जिससे मरी थम गई। அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. और यह उसके लेखे पीढ़ी से पीढ़ी तक सर्वदा के लिए धर्म गिना गया। அப்போ ஆண்டவருக்கு என்று நியாயம் செய்வது நீதியாக எண்ணப்பட்டது. यानी परमेश्वर के लिए जो न्याय का काम करना ये धार्मिकता गिना जाता है। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। யாரு பார்க்கிறாங்களோ பார்க்கல, நம்முடைய வாழ்க்கையில நியாயமாய் நாம் காரியங்களை செய்வது தேவன் பார்க்கிறார். कोई देखे या न देखे, हमारे जीवन में जब हम न्याय का काम करते हैं तो परमेश्वर जरूर उन बातों को देखता है। ஆண்டவருக்கென்று நாம் நியாயமாய் செய்கிற காரியம் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். परमेश्वर के लिए न्याय का काम जो हम करते हैं उस बात को परमेश्वर ग्रहण करता है। இந்த பினகாஸ் ஒரு காரியத்தை செய்தார், அது தலைமுறை தலைமுறைக்கு என்றென்றைக்கு அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். और भजनकार इस प्रकार से लिखता है, जब पिनास ने काम किया और वो पीढ़ी से पीढ़ी तक वो बातें स्मरण की गई, ऐसा भजनकार कहता है। என்ன நியாயம் செய்தான் இவன்? कौन सा न्याय का काम इसने किया? என்னாகமம் புஸ்தகம் 25 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, और गिनती की किताब इसका 25वां अध्याय में जब हम पढ़ते हैं,
25:8 நாம் வாசிக்கும் பொழுது और 25वां अध्याय का 8वां वचन जब हम पढ़ते हैं, நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீமாகிய இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போன்று. और इस प्रकार से गिनती की पुस्तक इसका 25वां अध्याय और माफ करें 28वां अध्याय का 5वें वचन में 25:8 माफ करें 25वां अध्याय का 8वें वचन में इस प्रकार से लिखा है हाँ। कि और जब उस इस्राएली पुरुष के डेरे में जाने के बाद वह भी भीतर गया और उस पुरुष और उस स्त्री दोनों के पेट में बर्छी भेद दी। इस पर इस्राएलियों में जो मरी फैल गई थी वह थम गई। இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினபடினாலே வாதை உண்டாயிற்று. और इस्राएली लोगों ने व्यभिचार किया और इसीलिए महामारी वहां पर आई। இவர்கள் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். और ये लोग परमेश्वर के द्वारा वाचा बांधे हुए लोग हैं। இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ये लोग अलग किए गए ऐसे लोग हैं। இவர்கள் செங்கடலை கடக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்லி ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जब लाल समंदर को पार करके ये लोग गए तो प्रभु का वचन कहता है उसके द्वारा इन्होंने बपतिस्मा पाया। அப்ப இவர்கள் உலகத்தோடு கலவாமல் இருக்கிறவர்கள். तो ये लोग संसार के साथ घुल मिल नहीं सकते, इस प्रकार के ये लोग हैं। ஆனா இப்பொழுது இவர்கள் என்ன செய்த உலக மக்களோட கலந்து வேசித்தனம் பண்ணினார்கள். लेकिन अब इन्होंने क्या किया, संसार के लोगों के साथ में मिलकर इन्होंने वेश्यागमन किया। இது பினகாஸ் பார்த்தான். और इस बात को पिनास ने देखा। அவர்கள் பின்னாலே போய் எந்த அறையிலே போய் அவர்கள் வேசி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய குடலிலும் அந்த ஸ்திரீயுடைய வயிற்றிலும் என்ன உருவ குத்தினான். और जिस कमरे में वे लोग थे व्यभिचार कर रहे थे वहां पर जाकर और उस स्त्री और पुरुष के पेट में उसने जो है बर्छी घोंप दी। இங்க நம் மோசே இருக்கிறார், वहां पर मूसा था, ஆரோன் இருக்கிறார்கள், और हारून भी वहां पर था। 24,000 பேர் இறந்து விட்டாங்க அந்த வாதையினால. और 24,000 लोग उस मरी से मर गए। வாதை எதற்கு வந்தது என்று புரியல. और ये मरी क्यों आए इस बात को समझ में नहीं आया। ஜனங்கள் இந்த வாதையினால் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் और लोग उस महामारी से मरने लगे। ஆனா பினகாஸ்க்கு தெரிஞ்சதே இது இந்த காரணம் தான், வேசி பொண்ணுனாலதான் ஆண்டவர் கோபப்பட்டார் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார், அவன் கொன்று போட்டு. लेकिन पिनास को इसकी वजह पता चली, इसी की वजह से मरी फैल रही है और उसने उनके पेट में बर्छी खोप कर उनको मार दिया। தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அவன் அங்கே காண்பித்தான். परमेश्वर के लिए अपनी भक्ति में वो जिद वो परमेश्वर के सामने दिखाता है। அவன் ஆண்டவருக்கு அவன் நியாயம் செய்தான். परमेश्वर के लिए उसने न्याय का काम किया। அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. और वो बात उसके लिए धार्मिकता गिनी गई। அவன் செய்ததனால 24,000 பேர் இறந்து போன அந்த வாதை உடனே நிறுத்தப்பட்டது. 24,000 लोग जो उस मरी से मर रहे थे तुरंत वो मरी जो है थम गई। ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு. और परमेश्वर वहां पर मूसा को देखकर कहता है मुझ में इतनी जलन हुई कि मैं इस्राएली लोगों को भस्म न कर दूं। எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரர் நிர்மூலமாக்காதபடிக்கு. और मैं जलन के मारे मुझ में इतनी जलन हुई कि मैं इस्राएली लोगों को वो भस्म न करते हुए। இந்த ஜனங்கள் வலங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், இந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினவர்கள், இவர்களை நான் நிர்மூலமாக்காதபடிக்கு. और ये लोग टेढ़ी गर्दन के लोग हैं, ये लोग ढीठ लोग हैं, ये लोग हट्टी न बदलने वाले लोग हैं, मैं इनको भस्म कर इनका नाश करूंगा। 10 अற்புதங்களை பார்த்தவர்கள் और इन लोगों ने 10 बड़े चमत्कारों को देखा था। எகிப்து தேசத்திலே வல்லமையை பார்த்தவர்கள், मिस्र देश में मेरे सामर्थ को इन्होंने देखा है। செங்கடலை இரண்டாக பிளந்ததை தன் கண்களால் பார்த்தவர்கள், लाल समंदर को मैंने 2 भाग किया, अपने आंखों से इन बातों को उन बातों को देखा। மன்னாவை கொடுத்தேன்,
और मैंने इनको मन्ना दिया இவர்களுக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்தேன். और इनको मैंने चट्टान में से पानी पिलाया இவர்கள் இந்த இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் और ये सारे चमत्कारों को देखने वाले ये लोग हैं என்னை என்ன செய்ய எரிச்சல் உண்டாக்க பண்ணினார்கள். लेकिन मेरे अंदर इन्होंने जलन उत्पन्न की है। மோசே हे मूसा இந்த புத்திரை நான் நிர்மூலமாக்காதபடிக்கு और मैं इनको अब जरूर मैं इनका संहार करूंगा, मार दूंगा। ஆசனாகிய ஆரோனின் குமாரனாக எலியேசர் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். लेकिन मेरी जलन से मैं इन लोगों को कहीं मार न दूं और इसीलिए इस प्रकार से लिखा कि इसीलिए पिनहास जो है परमेश्वर के न्याय को उसने किया இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை நான் திருப்பினேன். और इस्राएल लोगों पर जो मेरा क्रोध था वो मेरा क्रोध थम गया। தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே தேவனுடைய உக்கிரம் கடந்து வந்திருக்கலாம். प्रिय परमेश्वरों को इन दिनों में भी परमेश्वर का बहुत ही क्रूर क्रोध जो है उतर आया होगा। COVID-19 என்ற கொடிய வாதை இந்த உலகம் ஃபுல்லா இன்றைக்கு பாத்தி கொண்டு இருக்கிறது. कोविड-19 की इस महामारी से पूरी दुनिया बहुत ही बाधित हो रही है। எல்லாரும் ஆண்டவரே வாதையை நிறுத்தும், வாதையை நிறுத்தும், வாதையை நிறுத்தும் என்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். सारे लोग प्रार्थना कर रहे हैं, परमेश्वर इस मरी को रोक दे, इस मरी को रोक दे, इस मरी को रोक दे, प्रभु ऐसा बोल நம்முடைய रहे हैं। ஜெபம் எல்லாம் அதைதான் இருக்கிறது. हमारी प्रार्थना यही प्रार्थना हो रही है। வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் अगर ये मरी रुकना है तो தன்னுடைய ஜீவியம் பரிசுத்தம் அடைய வேண்டும். अपना जीवन पवित्र होना जरूरी है। தன்னுடைய வாழ்க்கை நியாயமுள்ள வாழ்க்கையை மாற வேண்டும். अपना जीवन सच्चे न्याय भरा, सच्चाई से भरा हुआ जीवन होने நம்முடைய पर बदलना। குறைவுகள் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். हमारी कमी घटी जो है वो भरपूरी में बदल जाना है। அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய உக்கிரத்திலிருந்து திரும்பினார் என்று சொல்லப்பட்டது போல நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பாதையில இறக்கம் பெறுவதற்கு நாம் செபிப்போம் என்றால் நிச்சயமா இந்த கொரோனா வியாதியிலிருந்து அவருடைய உக்கிரம் திரும்பும். और तब इस प्रकार से लिखा है कि उसका क्रोध जो है शांत हो गया। उसी प्रकार से यदि अपने जीवन को बुराई से, दुष्टता से हम यदि बदल कर प्रभु की उपस्थिति में आएंगे तो जरूर ये कोविड-19 कोरोना वायरस का दुष्प्रभाव, ये मरी दूर हो जाएगी ஆண்டவர் உக்கிரத்திலிருந்து திரும்புவார். और परमेश्वर अपने क्रोध से, क्रूर क्रोध से वो शांत हो जाएगा। எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காமித்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை நான் திருப்பினேன் என்று ஆண்டவர் சொன்னார். और परमेश्वर ने कहा कि फिनहास ने इस प्रकार से किया, इसलिए इस्राएली लोगों पर जो मेरा क्रोध है उसको मैं शांत करा दूंगा। इस प्रकार से वो कहता है சங்கீதக்காரன் சொல்லுகிறான், और इसलिए वो भजनकार इस प्रकार से कहता है, பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், पिलास ने उठकर न्याय दंड दिया அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. और उसकी वजह से मरी थम गई। என்ன நியாயம் செய்தான்? किस प्रकार का न्याय, कौन सा न्याय उसने किया? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். परमेश्वर के लिए भक्ति और बड़ी जिद को उसने दर्शाया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தான். परमेश्वर के दिल को अपनी ओर उसने आकर्षित किया। தேவனுடைய கோபத்தை திருப்பினான். परमेश्वर के क्रोध को उसने मोड़ दिया। ஆண்டவருடைய எரிச்சல் மாற்றப்பட்டது. परमेश्वर का जो जलजलाहट है वो शांत किया गया। பினகாஸ் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினால फिनहास ने इस प्रकार का काम किया, इसलिए அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. उसके लिए ये बात धार्मिकता गिनी गई। அவன் நினைத்தான், ஐயோ தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் வேசிதனம் பண்ணுகிறார்களே, அந்த பசி தாகம் அவனுடைய இருதயத்தில் இருந்து தேவனுக்காக சென்று பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். और उसने इस प्रकार से सोचा ये प्रभु के लोग हैं, परमेश्वर के बच्चे, लेकिन प्रभु के विरोध में इन्होंने इस प्रकार से व्यभिचार किया और इस प्रकार की भूख और प्यास फिनहास के दिल में जगी। பினகாஸ் பாக்கியவானாய் மாறினான். फिनहास बहुत ही धन्य होकर बदल गया அவன் திருப்தி அடைந்தான். और वो तृप्त किया गया। அவனுக்கு என்ன திருப்தியை ஆண்டவர் கொடுத்தார்? कौन सी बात को परमेश्वर ने उसे दिया? ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा,
சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் கட்டளையிடுகிறேன். और शांति की वाचा मैं उसके साथ बांधता हूँ. அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்தார். शांति की वाचा परमेश्वर ने उसके साथ அவர் बांधी. வாழ்க்கையில ஒரு திருப்தி, उसके जीवन में एक संतुष्टता, அவருடைய வாழ்க்கையில மகா பெரிய திருப்தி, उसके जीवन में बहुत ही बड़ी संतुष्टि आई. சமாதானத்தின் உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்தார் அவனுக்கு. शांति की वाचा परमेश्वर ने उसके साथ बांधी. இந்த உலகத்தில் இயேசு வரும்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொன்னார். जब इस संसार में यीशु मसीह आया तो उसने कहा तुम्हें शांति मिले. இந்த சமாதானத்தை பினகாஸ் அந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டான். और ऐसी शांति उसी जमाने में पिनास ने प्राप्त कर ली थी. அது மட்டுமல்ல, उतना ही नहीं, ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहता है எனக்கு பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே मेरे प्रति उसने भक्ति और इतनी जिद दिखाने की वजह से இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நீதி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய சந்நிதிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். और पाप के प्रायश्चित करने की वजह से उस पर और उसके बाद आने वाले वंशजों पर करुणा का बनी रहेगी, ऐसा परमेश्वर कहता है. ஆமென். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்காக நியாயம் செய்ய நாம் நிற்க வேண்டும். परमेश्वर के लिए न्याय करने के लिए हम खड़े होना है. உலகம் எப்படி போனாலும் சரி, संसार चाहे कैसे भी बर्ताव करे, உலகத்திலே நியாயம் இல்லாமல் இருந்தாலும் சரி, संसार में चाहे न्याय ही न हो, ஆண்டவருக்காக நாம் நியாயம் செய்யும் பொழுது लेकिन परमेश्वर के लिए जब हम न्याय करेंगे அது நீதியாக எண்ணப்படுகிறது. वो बातें धार्मिकता गिनी जाएगी. மத்திய 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். मत्ती 5:6 में लिखा कि जो धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे है, क्योंकि वे तृप्त किए जाएंगे. எபிரேயர் சொல்லுகிறார் 12:11 வசனத்திலே, इब्रानी 12:11 में इस प्रकार से कहा गया है, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். वर्तमान में हर प्रकार की जो ताड़ना है वो आनंद की नहीं पर शोक ही की बात दिखाई पड़ती है. ஆகிலும் பிற்காலத்தில், लेकिन उसके बाद होने वाले दिनों में, लेकिन उसके बाद दिखाई पड़ने वाले तो भी आने वाले दिनों के लिए, பழகினவர்களுக்கு, और लेकिन जो उसमें रहते हुए जो पक्के हो जाते हैं, நீதியாகிய சமாதான பலனை தரும். और जो भी उसके सहते सहते पक्के हो जाते हैं तो उन्हें बाद में चैन के साथ धर्म का प्रतिफल मिलता है. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் தான் காணும். और कोई भी ताड़ना जो है वर्तमान में वो आनंद की बात नहीं, दुखी की बात दिखाई देती है. ஆண்டவர் நீ சிச்சிக்கிறாரா? क्या परमेश्वर आपको ताड़ना दे रहा है? சபையை விட்டு போயிடாத. और कलीसिया को छोड़कर न जाए. இந்த சபையில எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று போய் விடாது. और इस कलीसिया में मुझे आशीर्वाद नहीं ऐसा बोलकर चले न जाए. ஆண்டவர் உன்மேல் அதிக அன்பு வைத்தபடினால் தான் சிச்சிக்கிறார். परमेश्वर आपसे बहुत ही अधिक प्रेम करता है, इसलिए वो ताड़ना देता है. ஆண்டவர் சிச்சிக்கும் பொழுது அது உனக்கு துக்கமாய் காணப்படலாம். परमेश्वर जब आपको ताड़ना देता है तो आपकी नजर में वो बहुत ही दुख ऐसा लगता होगा. தற்காலத்தில் தான் துக்கமாய் காணப்படும். वो वर्तमान में ही थोड़े समय के लिए दुख ऐसा लगता होगा. உனக்கு சந்தோஷமாய் காணப்படாது. वो तुम्हारे लिए जो है खुशी की बात नहीं लगती होगी. பிற்காலத்தில், लेकिन उसके बाद में நீ அதிலே அந்த சிற்சையிலே பழகி போய் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீ ஜெபித்து அதிலே நீ நடக்கும் பொழுது, और जब उस बात को सहते हुए उस बात में चलते हुए प्रभु जो आपको सिखा रहा है उस बात में रहने पर நீதியாக சமாதான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். चैन के साथ धर्म की प्रतिफल परमेश्वर आपको देता है. பினகாசுக்கு சமாதான உடன்படிக்கை கிடைத்தது போல, और जिस प्रकार से फिनहास को शांति की वाचा उसके साथ बांधी गई, சமாதான பலன் உனக்கு உண்டாகும். शांति का प्रतिफल आपको प्राप्त होगा. சமாதான பலன் நீ பெற வேண்டும் என்றால் தேவனுடைய சிட்சையை நீ அங்கீகரிக்க வேண்டும். शांति का प्रतिफल यदि प्राप्त करना है तो परमेश्वर का जो ताड़ना है उसे कबूल करना होगा. நான் வாலிப நாட்களில் எங்க சபையில இப்படி ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி ஆண்டவர் சிட்சிக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போனார்கள் நான் பார்த்தது உண்டு. और मैं जब युवावस्था में था उस समय कलीसिया में एक ऐसी बहन थी, परमेश्वर से ताड़ना दे रहा था और वो ऐसे ही वो कलीसिया छोड़कर चली गई. எப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், எனக்காக தான் பேசினார்கள், எனக்காக தான் பேசினார்கள்.
वो हमेशा इस बात को कहती थी, पास्टर केवल मुझी को देखकर मुझसे मतलब वचन के द्वारा मुझी को वो बोल रहे हैं, केवल मुझसे ही ये वचन मेरे लिए बोल रहे हैं। அந்த சபையை விட்டு கடந்து போனார்கள். और वो कलीसिया को छोड़कर वो गई। அவருடைய வாழ்க்கையின் பின் நாட்களிலே பார்க்கும் பொழுது அவள் வருத்தப்பட்டாள். उसके जीवन के बाद में दिन देखा जाए तो बहुत ही वो खेदित हुए, पछताना पड़ा। நான் ஏன் அந்த சபையை விட்டு வந்தேன் தெரியவில்லை. अरे क्यों मैं उस कलीसिया को छोड़कर गई, मैं नहीं जानती, ऐसा वो कहने लगी। இயேசு என்னோட பேசினார் என்று நினைத்து அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொண்டாள். और यीशु ने मुझसे बात की और वो ताड़ना मैं अगर कबूल कर लेती, அவளுடைய வாழ்க்கையில சமாதானத்தின் பலனை ஆண்டவர் கொடுத்திருப்பார். तो उसके जीवन में शांति की वाचा परमेश्वर प्रतिफल उसे दिया होता। தற்காலமாய் சிக்ஷை என்ன செய்யும், சந்தோஷம் இல்லாமல் துக்கமாய் காணப்பட்டு இருக்கலாம். वर्तमान में हर एक प्रकार की ताड़ना जो है वो आनंद की नहीं दुखी की जान पड़ती है, ஆனால் அது பின்னால சமாதானத்தின் பலனை கொடுக்கும். और लेकिन उसके बाद शांति का प्रतिफल प्राप्त होता है। அதிலே பழகினவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उसमें जो सहते सहते पक्के हो जाते हैं, ऐसा लिखा है। அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் பழகி கொள்ள வேண்டும். यानी परमेश्वर के वचन में हम जो है उसकी आदत हम डाल लेना है, ஆசீர்வாத சப்தத்தை கேட்பதற்கு சிக்ஷையின் சப்தத்தை கேட்க வேண்டும். और आशीर्वाद के वचन को जैसा सुनते हैं वैसे ताड़ना के वचन को भी सुनना है। ஆமென். ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर निश्चयता से आपको आशीर्वादित करने पर। சங்கீதம் 119:7 நாம் வாசிக்கும் பொழுது और भजन संहिता 119वां भजन इससे 7वें वचन को जब हम पढ़ते हैं, சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறான். भजनकार इस प्रकार से प्रार्थना करता है, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்படி செய்யும் ஆண்டவரே. और हे परमेश्वर तेरे धर्ममय नियमों को मुझे सिखा तू प्रभु। உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. तेरे धर्ममय नियमों को मैं सीख लेना चाहिए प्रभु। ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். परमेश्वर ने कहा धन्य है वे लोग जो धर्म के भूखे और प्यासे हैं, क्योंकि वे तृप्त किए जाएंगे। சங்கீதக்காரன் சொல்ற, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन भजनकार कहता है परमेश्वर आपके धर्ममय नियमों को मैं सीखना चाहिए இந்த प्रभु। நீதி कौन सी धार्मिकता? கர்த்தரை விசுவாசிப்பது, परमेश्वर पर विश्वास करना, கட்டளையின்படி செய்வது, परमेश्वर के वचन के मुताबिक करना, வழியிலே நடப்பது, और जो है सच्चाई प्रकाश में चलना, சகலவித நற்கிரியை செய்வது, सारे प्रकार के भले कामों को करना, தேவனுக்காக நியாயம் செய்வது, परमेश्वर के लिए न्याय का काम करना। இதை நான் கற்றுக்கொள்ளும்படி எனக்கு கிருபை செய்யும் என்று நான் சொல்லிட்டேன். ऐसी बातों को सीखने के लिए है परमेश्वर मुझ पर अनुग्रह कर, वो ऐसा कहता है। செம்மையான இதயத்தால் நான் உம்மை துதிப்பேன். और मैं तेरा धन्यवाद सीधे मन से करूंगा। நான் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இதயத்தால் நான் உம்மை துதிப்பேன். जब मैं इन बातों को सीखूंगा तो परमेश्वर सीधे मन से तेरा धन्यवाद இன்னைக்கு करूंगा। நாம் எல்லாரும் கண்களை மூடி எப்படி அந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல आज आइए अपनी आंखों को बंद कर दो, जिस प्रकार से उस भजनकार ने प्रार्थना की, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்படியா எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. तेरे धर्ममय नियमों को सीखने के लिए है परमेश्वर मुझ पर अनुग्रह कर। ஆண்டவரே, நீர் என்னோட பேசினீர் தகப்பனே. हे परमेश्वर पिता आपने मुझसे बातें की है प्रभु। மத்திய 5:6 3 காணொளி மூலமா என்னோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. मत्ती 5:6 वचन के मुताबिक 3 जो है वीडियो संदेश के द्वारा आपने उससे बातें की प्रभु। ஆண்டவரே, என்ன நீதி ஆண்டவரே. ये परमेश्वर कौन सी धार्मिकता? உம்மை விசுவாசிப்பது நீதியாக எண்ணப்படுகிறதப்பா. उस पर विश्वास करना ये धार्मिकता गिना जाता है உம்முடைய पिता। கட்டளையின்படி செய்வது நீதியாக எண்ணப்படுகிறது ஆண்டவரே. तेरे वचन की आज्ञा के मुताबिक कार्य करना ये धार्मिकता गिनी जाती है। வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கும் பொழுது நீதியாக எண்ணப்படுகிறது ஆண்டவரே. मेरे जीवन में उस बात को क्रिया में लाने पर वो बात धर्मी गिनी जाती है परमेश्वर। சகலவித நற்கிரியைகளை செய்யும் பொழுது நீதியாக எண்ணப்படுகிறது ஆண்டவரே. तेरे लिए सारे प्रकार के भले कामों को करना वो धार्मिकता गिनी जाती है உமக்காக परमेश्वर। நியாயம் செய்வது அது நீதியாக எண்ணப்படுகிறது. तेरे लिए न्याय का काम करना ये धार्मिकता गिनी जाती है। உம்முடைய நியாயங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். और तेरे प्रभु न्याय व्यवस्था को सीखने के लिए हमको धर्ममय नियमों को सीखा। நியாயங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் என்று செபிப்போம். हे परमेश्वर आप प्रार्थना करेंगे प्रभु आपके न्याय को आपकी बातों को हमें सिखा परमेश्वर। எனக்கு செம்மையான அப்படி கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இதயத்தினால் நான் உம்மை துதிப்பேன். जब आप मुझको ऐसे सिखाओगे तो परमेश्वर सीधे मन से मैं आपको धन्यवाद करूंगा। ஆண்டவரே, நான் செம்மையான இதயத்தினால் உம்மை நான் துதிக்க முடியும் தகப்பனே. हे परमेश्वर ऐसा करने पर ही मैं सीधे मन से आपका धन्यवाद कर இன்னைக்கு सकूंगा। நாம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம்.
आज हम हर एक जन समर्पण करेंगे। 5 காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். 5 बातों के द्वारा परमेश्वर ने हमसे बातें की। நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். हम परमेश्वर से अपना जीवन समर्पित करेंगे। நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. और परमेश्वर धर्ममय नियमों को सीखने के लिए प्रभु मुझ पर अनुग्रह कर। என்னோட பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. आपने मुझसे वचनों के द्वारा बातें की, उस बात को आज्ञा मानने के लिए मेरा मुझ पर अनुग्रह कीजिए प्रभु। தற்காலத்திலே ஆண்டவரே துக்கமாயும் சந்தோஷமாய் இராமல் இருக்கலாம். है परमेश्वर, हो सकता कि वर्तमान में हर एक जो ताड़ना है वो खुशी नहीं दुख की बातें हो सकती है। பிற்காலத்தில் நீதியான சமாதானத்தை அதை கொண்டு வரும் என்று என்னோட பேசினீரப்பா. लेकिन प्रभु आपने मुझसे बातें की कि अंत में वो जो है धार्मिकता की शांति की वाचा होकर तो प्रतिफल होकर देगा। இந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. इस वचन के मुताबिक अपने आप को मैं समर्पित करता हूँ प्रभु। பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னீரே। जो धार्मिकता की भूखे और प्यासे है वे धन्य है क्योंकि वो तृप्त किए जाएंगे, आपने कहा प्रभु। அப்படிப்பட்ட கிருபையை தாரும் அப்பா. मेरे जीवन में ऐसे प्रकार का अनुग्रह दीजिए खुदा। ஆண்டவரே நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள கிருபையை தாரும் ஆண்டவரே. धार्मिकता का न्याय परमेश्वर प्रभु चुकाने के लिए प्रभु मुझे सिखाइए खुदा। ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செவிப்போம். हर एक जन आइए अपना जीवन हम परमेश्वर के चरणों में समर्पित करते हम प्रार्थना करेंगे। ஒப்பு கொடுத்து செவிப்போம். प्रभु के हाथों में अपने आप को समर्पित करते हम प्रार्थना करेंगे। எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. हे परमेश्वर हम पर अनुग्रह कीजिए। ஆண்டவரே எப்படி அந்த ஒருவன் வந்து என்னிடத்தில் குற்றம் இருக்கிறதா என்று கேட்டான் ஆண்டவரே. हे परमेश्वर, जिस प्रकार से व्यक्ति यार उसने कहा मुझ में क्या कमी है, क्या इस प्रकार से पूछा। அவன் ஆசி உள்ளவனாய் இருந்தபடினால் நீ சொன்னீர் விதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன ஆண்டவரே வேதனையோடு போய்விட்டான்। बहुत ही वो धनवान था और परमेश्वर आपने उससे कहा कि अपनी धन संपत्ति को बेचकर कंगालों को दे दे, और जब इस बात को सुना तो दुख के मारे वो चला गया। எங்களுடைய குறைகளை ஆண்டவர் நீ சுட்டி காமிக்கும் பொழுது நாங்கள் துக்கமாய் போயிடக்கூடாது ஆண்டவரே। हमारी कमी घटी को जब आप हमें दिखाते तो हम दूर नहीं जाना है परमेश्वर। உங்கள் அன்பிலே நாங்கள் நிற்கணும் அப்பா। आपके प्रेम में हम स्थिर बने रहना है प्रभु। அன்பிலே நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே। आपके प्रेम में हम स्थिर बने रहना है परमेश्वर। கிருபை தாரும் அப்பா। इस प्रकार का अनुग्रह हमें दीजिए खुदा। தயவு செய்யும் ஆண்டவரே। हम पर दया कीजिए प्रभु। இந்த வானொலியை கேட்கிற உமது பிள்ளைகள் மேல் இரக்கம் செய்வீராக। इस संदेश को सुनने वाले आपके बच्चों पर आप अनुग्रह कीजिए परमेश्वर। அன்பு அளவில்லாமல் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே। आपका बेटा प्रेम उन पर उंडेलिए परमेश्वर। அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக ஆண்டவரே। आपका अभिषेक का सामर्थ उन पर उतराने पाए परमेश्वर। தாகத்தையும் பசியும் எங்களுக்கு நீர் கொடுப்பீராக। और ऐसी प्यास और ऐसी भूख आप हमें दीजिए प्रभु। நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே। धार्मिकता पर भूख और प्यास से हम रहे, इस प्रकार से हमें बनाइए खुदा। நாங்கள் ஒரு நாள் பரலோகத்திலே திருப்தி அடைய வேண்டும்। और एक दिन स्वर्ग में हम संतुष्ट होना है। ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே। हे परमेश्वर, ऐसे प्रकार का जीवन जीने के लिए हम पर अनुग्रह कीजिए खुदा। ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே। हर एक जन को नाम ले लेकर हर एक व्यक्तिगत जन को आप आशीर्वादित कीजिए சத்தத்தை खुदा। கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது கிருபை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால। इस वाणी को सुनने वाले हर एक जन पर आपका अनुग्रह उतर आने पाए यीशु के नाम से। தாகம் அவர்களுக்கு உண்டாவதாக ஆண்டவரே। ऐसे प्रकार की भूख और प्यास उनमें उपजे यीशु के नाम से। உம்முடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும்। आपका हाथ महान काम करने पाए। பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா நாங்கள்। पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से हम इन्हें आशीर्वादित करते हैं प्रभु। அடிமை உங்கள் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்। मुझ दास को भी आपके सामर्थ्य हाथों में सौंपता हूँ। என்னோடு ஆண்டவரே டிரான்ஸ்லேஷன் செய்து உங்கள் மகனை ஒப்பு கொடுக்கிறேன்। मेरे साथ अनुवाद किए हुए आपके बेटे को आपके हाथों में मैं देता हूँ இந்த प्रभु। வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலும் ஸ்திரப்படுத்தட்டும்। ये वचन मेरे जीवन में भी स्थिर हो जाए। ஆண்டவரே சோதரம் அப்பா। हे प्रभु, धन्यवाद करते हैं। கேவல பிரசங்கத்தை பண்றது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட கனிகளும் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறேன்। केवल प्रचार करना उतना ही नहीं, मेरे जीवन में भी इस प्रकार का फल देने वाला मैं बनूं। ஆண்டவருடைய அடிமை அந்த சிறுக நீர் பெருகட்டும் ஆண்டவரே। मैं जो आपका दास हूँ मैं घटूं और आप बढ़े प्रभु। உன் நாம மகிமைப்படட்டும்। आपके नाम की महिमा होने पाए। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே। पिता पुत्र पवित्र आत्मा के नाम से मांगते हैं हमारे जीवित प्रेमी पिता। ஆமென்। आमेन।
கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबों को आशीर्वादित करने पाए। எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். मेरे लिए भी आप प्रार्थना करें। அடுத்த வாரம் தேவனுடைய சித்தமானால் நாம் மீண்டும் சந்திப்போம். अगले सप्ताह यदि प्रभु की इच्छा तो हम दोबारा मिलेंगे। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबों को आशीर्वादित करें। Thank you, Jesus. धन्यवाद।